அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Thank you for the wishes. Thank you. எல்லாருக்கும் thank you. ஷர்மா, சங்கீதா எல்லாருக்கும் thank you. So good morning everybody. நிறைய பேர் நான் முதல்வன் எக்ஸாமுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஐம் ஆடிபிள்னு நினைக்கிறேன். am I audible? First of all அதை கிளியர் பண்ணிடுவோம். Thank you. Good morning. Yes, audible. Okay, super. இப்போது நிறைய பேர் வந்து நான் முதல்வன் எக்ஸாமுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நான் முதல்வன் எக்ஸாம் தான் பிலிம்ஸை விட அதிகமாக எதிர்பார்த்தீங்க. பட் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் முதல்வன் எக்ஸாமில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சு அதையும் படித்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம செப்டம்பர் 5, 4, 5, 6 அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்கம் இன்இக்வாலிட்டி. ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் வந்து we are going to see about income inequality. Income inequality அப்படின்னும் பொழுது it is given by Sam Petroda, who is a IT revolution's father of IT revolution in Indiaங்கிறது இவர் தான். ஓகேங்களா? சாம் பெட்ரோடா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has given some important suggestions for us. ஓகேங்களா? நிறைய இம்பார்ட்டண்டான சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஃபார் த ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இன்கம் இன்இக்வாலிட்டி. இன்கம் இன்இக்வாலிட்டி ப்ராப்ளமை எப்படி உங்களால் வந்து சரி பண்ண முடியும்? இன்கம் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? இன்கம் இன்இக்வாலிட்டியை நம்மளால் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சஜஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், why this income inequality happens? Because of the age of globalization. இந்த குளோபலைசேஷன்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which has increased the many people from absolute poverty. அப்சல்யூட் பாவர்ட்டிலேருந்து நிறைய பேரை வந்து உயர்த்தியிருக்கு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 1991 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து யாரும் சம்பாதிக்கவும் இல்லை, யாருக்கும் வந்து அந்த செலவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி பணக்காரனாக இருந்தவங்களால, இப்போ ஜமீன்தார்ஸ் இந்த மாதிரி வந்து பரம்பரை பணக்காரங்களால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க பணக்காரங்களாக ஆக முடியும். ஸோ இந்த சோஷியலிஸ்டிக் மாடல் ஆஃப் இதுலேயே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து நிறைய தான் இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பைவி பர்ஸ், ஓகேங்களா, பைவி பர்ஸ், அதுக்கப்புறமா வந்து நேஷ்னலைசேஷன் ஆஃப் த கவர்மெண்ட், இது பேங்க்ஸு, இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது இன்கம் வந்து இன்இக்வாலிட்டி குறைஞ்சி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுனால. பட் 1991 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் மெனி FDIs ஆர் கம்மிங். வேலை வாய்ப்புகள் நிறைய இம்ப்ரூவ் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது எந்தெந்த ஸ்டேட்லாம் இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து 1991 முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்லாம் which has invested in the education, எஜுகேஷனில் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, they benefited, they reaped from that nationalization. அதாவது வந்து லிபரலைசேஷன், LPG எரான்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதனால் வந்த அந்த FDIs, இதனால் வந்த அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து ரைப் பண்ணுது. பிகாஸ் தே ஹவ் இன்வெஸ்டட் பிஃபோர் இன் எஜுகேஷன். ஏன்னா ரெடிலி அவைலபிள் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பாவர்ட்டி லெவல்லேருந்து மேலே நம்மளால் கொண்டு வர முடிஞ்சுது. பட் அதே சமயத்தில் இன்கம் இன்இக்வாலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க? தேர் இஸ் அ ரிப்போர்ட் which is called as Income Inequality in India, Rise of Billionaires Raj. Rise of Billionaires Raj. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the top 1% of India,
Top 1% na with respect to the rich, super riches of India. They are concentrating about 40% of the national wealth. They are concentrating about 40% of the national wealth. அது மட்டும் இல்லாம they are having 22% in the national income. இப்போ நேஷன் வந்து 100 ரூபா சம்பாதிக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து இது ரெவென்யூ வருது அப்படின்னா யாருக்கு போகுது அப்படின்னா 22 ரூபா வந்து அந்த சூப்பர் ரிச்சுக்கே போயிடுது. அப்போ வெறும் 1% of the population is concentrating more amount of wealth. This is called as concentration of wealth or income inequality, and this is against the very purpose of DPSP. DPSP உடைய very purpose, which is Article 39C, which is against the state governments or governments should strive against the concentration of wealth. Cங்கிறத concentration of wealth ஞாபகம் வச்சுக்கோங்க. 39C of DPSP. ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த சைஃபனிங் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை நம்ம எப்படி சார் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கங்களை தான், இல்லைனா வந்து அந்த மெத்தடாலஜிஸை தான் வந்து சாம் பெட்ரோடா அவர்கள் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we should invest or we should have progressive taxation. Progressive taxation இது வந்து GS3ல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் இதுங்க டாபிக். ஓகேங்களா? இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி சரி பண்ணுறங்கிறது GS3ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த வாட்டி மெயின்ஸில் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் பொழுது யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்கக்கிட்ட டேக்ஸை வாங்கி யூ ஹாவ் டு ஸ்ப்ரெட் இட் டு த பீப்புள் ஹூ டோன்ட் ஹாவ் இட். ஓகேங்களா? பட் இட் இஸ் நாட் அபவுட் ராபிங் த ரிச் அண்ட் கிவிங் டு த புவர். அப்படி கிடையாது. யூ ஆர் நாட் டூயிங் ராபின்ஹுட் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ். பட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த ப்ராஃபிட்ஸில் ஒரு பகுதியை வாங்கி யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் உங்களுடைய செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுங்கிறது நியாயமா? பிகாஸ் தே ஆர் ஹேவிங், அவங்க தான் அவங்களுடைய உழைப்பை போடுறாங்க, அவங்களுடைய மூளையை கசக்கி ஒரு ப்ராடக்டை செய்கிறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு போகிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஈஸிலி டேக்கிங் த ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட். அப்படிங்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது உங்களுக்கு நியாயம் இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுல. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரு ப்ராடக்ட் எப்படி உருவாகும், ஹவ் அ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னா, there are 4 basic factors of production. 4 basic factors of production இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல். லேண்டு, கேபிட்டல் அண்ட் தென் லேபர். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஆண்டர்பிரனர்ஷிப். ஸோ இந்த 3 விஷயத்தையும் இணைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஆண்டர்பிரனர். வாட் யூ வில் டூ, இவருக்கு தான் தெரியும் அந்த ப்ராடக்டை தயாரிக்கணுமா தயாரிக்கக்கூடாதா, எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி போடணும் அதெல்லாம் இவருக்கு தான் தெரியும். எங்கே போடணும், எந்த லேண்டில் போடணும், எவ்வளவு கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், யாருக்கு என்ன மாதிரியான வேலையை கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த ஆண்டர்பிரனருக்கு தான் தெரியும். ஸோ ஒன்லி அ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு வித் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இதோட சேர்ந்து இப்போ மாடர்ன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைசேஷன். ஓகேங்களா? டிஜிட்டலைசேஷன், அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையுமே மாடர்ன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சேர்க்குறாங்க. பட் இட் இஸ் சில பேர் தான் சேர்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட கிளாசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த 4 தான். அப்போது இது எல்லாத்தையுமே நான் தானே பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டர்பிரனர் என்ன பண்ணிடுறாரு, இஸ் ஃபிக்ஸிங் த ரேட். ஓகேங்களா? இப்போ ஒரு பெண்ணை வந்து நான் ஒரு பெண்ணை வந்து தயாரிக்கிறதுக்கு எனக்கு வந்து 15 ரூபா தேவை அப்படின்னா 15 ரூபா ப்ளஸ் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்துடுறாரு. ப்ராஃபிட்
அப்போ ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 20 ரூபாயாக விற்கிறார். அப்போ இந்த 5 ரூபா அவருக்கு லாபம். ஓகேங்களா? இந்த 5 ரூபா அவருக்கு வந்து லாபம் வருது. இந்த லாபத்திலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்க கொஞ்சம் டேக்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. இதை எப்படி சார் பண்ண முடியும் இவங்களால் அப்படின்னா, இந்த 5 ரூபாங்கிறது வெறும் இவருக்கு வந்து சாதாரணமாக கிடச்சிடுறது இல்லை. இந்த லேண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் ஓன்லி லேண்ட், இட் இஸ் அபவுட் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த பேனாவை வந்து தயாரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் தேவைப்பட்டிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த பேனாவை தயாரிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டிருக்கலாம். இந்த எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து உருவாகிருக்கலாம், வேறு ஒரு லேண்ட்லேருந்து வந்த கோல்னால உருவாகிருக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் காமன் குட். ஓகேங்களா? காமன் குட்ஸ் ஆஃப் த பீப்புள். அந்த பீப்புள்கிட்ட இருந்து தான் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணுறீங்க. கவர்மெண்ட் இது ரன் பண்ணுறது அந்த பீப்புள்னால தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீப்புளுக்கு அப்போ நீங்கள் கொஞ்சம் காசை கொடுக்கணும். அதுதான் பேசிஸ் ஆஃப் திஸ் டாக்ஸேஷன். ஓகேங்களா? அப்போது அந்த டாக்ஸேஷன் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ப்ராக்ரெசிவ். ப்ராக்ரெசிவ்னா என்ன சார்? ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட் பார்க்குறாரு அப்படின்னா யூ ஷுட் டேக்ஸ் பேஸ்ட் ஆன் தட். இப்போ அவருக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரே வந்து ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் 10 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட டாக்ஸேஷனும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராக்ரெசிவ். இப்போ அதுவே வந்து உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட டேக்ஸ் நீங்கள் கட்டுறது வந்து வித் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். அது இருக்கக்கூடாது. அதை தான் வந்து சாம் பெட்ரோடா சொல்கிறார். ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் பண்ணணும். டாக்ஸேஷன் பண்ணி என்ன பண்ணணும்? அந்த காசை தூக்கி அப்படியே வந்து காசாக கொடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். செகண்ட் பாயிண்ட் இஸ் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த நேஷன். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 2 types of infrastructure. 2 types. Infrastructure can be of 2 types. First one is with respect to social infrastructure. Social infrastructure. Second one is called as physical infrastructure. இன்னும் கூட நம்மளால வந்து பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again it is called as digital infrastructure. Social infrastructure, physical infrastructure and digital infrastructure னு 3 டைப்பாவும் நம்ம பிரிக்க முடியும். அப்போ social infrastructureனா என்ன கொடுக்குறீங்க? You are giving education to education. Educationனா education இல்லை, education through building of schools, colleges. ஓகேங்களா? எஜுகேஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் ஹெல்த்தை உறுதி பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்கில் பில்டிங்கை உறுதிப்படுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூ கேன் பில்ட். அண்ட் தென் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ரோட்ஸ், ரயில்வேஸ், அப்புறமா வந்து நேச்சுரல் கேஸ் பைப்லைன்ஸ் போடுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணுறது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பண்ணுறதுக்காக வந்து கவர்மெண்ட் உருவாக்குன ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கதி சக்தி யோஜனா. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள், நெட்டில் போய் செக் பண்ணுங்கள். கதி சக்தி யோஜனா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஒரு வாட்டி மெயின்ஸில் கூட கேட்டிருக்காங்க. 2022 23 தெரியல. ஓகேங்களா? அதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் யுவர் யூபிஐ. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ரூபே மாதிரி, அப்புறமா வந்து யுனைடெட் லெண்டிங் இன்டர்ஃபேஸு இப்போ ரீசெண்டாக நம்ம படித்தோம்ல, அந்த மாதிரி வந்து we can invest, the government can invest in many things which will bridge the gap of the inequality. இன்கம் இன்இக்வாலிட்டியை கேப் பண்ணுறதுக்கான விஷயங்களில் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் இம்ப்ரூவ் த மொபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். இந்த 3 இதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் லேயிங் அ ரோடு ஃப்ரம் ஏ டு பி, இப்போ இந்த ரோடு வசதியே இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இந்த ஏல இருக்க பாப்புலேஷன் they would have sold and bought the locally available items within themselves. அப்போ ப்ராஃபிட் ஆஃப் ஸ்கேலு இல்லைனா வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க.
அதே மாதிரி பியில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they will trade among themselves. இப்போ ரோடு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can easily go from A to B and B to A. So there will be a interaction with A and with B. So interaction ஆகும்போது profitability, scale of business இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அமேசான் ஏங்க அவ்வளோ பெருசாக வந்திருக்கு? உலகம் ஃபுல்லாக அவங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியும், இவ்வளோ தானே. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபிஸ்கல் இது ஒரு டெக்னாலஜியோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஒரு மனுஷனை நீங்கள் அனுப்ப முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எக்கனாமி பெருகும்னு அர்த்தம். அப்போ இதனால் என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் பெருகும். எம்ப்ளாய்மெண்ட் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்இக்வாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சல்யூட் பாவர்ட்டியிலேருந்து சில பேரை தப்பிக்க வைக்கலாம், ரிலேட்டிவ் பாவர்ட்டியிலேருந்தும் நிறைய பேரை தப்பிக்க வைக்கலாம். இதுதான் வந்து அதோடைய இம்பார்ட்டண்ட். அப்போ நெக்ஸ்ட் என்னது? இந்த எம்ப்ளாய்மெண்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு, தேர்ட் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது, but it should not be exploited. The employment should not be exploitative in nature. எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்கக்கூடாது சார், அதுதான் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ enshrined in your constitution under the fundamental rights. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இது இருக்குது. ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் எந்த ஆர்டிக்கல், அதுக்கப்புறமா வந்து வேறு விஷயம் என்ன ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த லேபர், ஃபோர்ஸ்ட் பெக்கரி இருக்கக்கூடாதுங்கிறது எந்த ஆர்டிக்கல், சைல்டு லேபர் இருக்கக்கூடாதுன்னு என்ன ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி கோடிஃபைடு. அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தே ஷுட் கோடிஃபை த லேபர் லாஸ். லேபர் லாஸை கரெக்டாக கோடிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? டிபிஎஸ்பிலையும் இந்த ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அது என்ன ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள். ரிலேட்டட் டு த நெகோசியேஷன்ஸ். ஓகேங்களா? இல்லைனா வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர். ஓகேங்களா? அப்படி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது டிபிஎஸ்பியில், அது என்ன ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள். ஓகே, ஏன் சார் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த லேபர் நடக்குது? It is because of the globalization, after effects of globalization. இது globalization வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a western imposed system on the developing country. western imposed system. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991ல நமக்கு வந்து we don't have that much of dollars to cover our import. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா we are going to IMFக்கு போகிறோம், எங்களுக்கு வந்து கடன் கொடுங்க அப்படின்ட்டு போகிறோம். ஸோ வாட் த IMF இஸ் டூயிங் இஸ் they are saying that we will give you money, no issues, but you have to open your economy. அதுதான் அவங்க போடுற முதல் கண்டிஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து க்ளோஸ்டு எக்கானமியாக இருக்கீங்க, எஃப்டிஐ எங்களால் உள்ளே கொண்டு வர முடியல. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா you have to open up your economy. That is nothing but globalization. ஏன்? அப்போ தான் அந்த A to B சொன்னல அந்த கனெக்டிவிட்டி கண்ட்ரி டு கண்ட்ரி நடக்கும். அப்போ அவன் ஆல்ரெடி வந்து என்ன இருக்கான், ஆல்ரெடி அவனுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவன் எங்களால் இங்கே இந்த மார்க்கெட்டில் கொண்டு வர முடியும். ஸோ இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட். ஓகேங்களா? அந்த பிக் மார்க்கெட்டில் அவனால் வந்து சேல் பண்ணி இன்னும் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்த முடியும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? அப்போது இந்த குளோபலைசேஷன் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெஸ்டர்ன் இம்போஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் they are the ardent supporters of capitalism. Capitalism nothing but making more profit. That's all. அவங்களோட மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அதை எப்படி மேக் பண்ண முடியும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 4 விஷயம் நான் சொன்னேன். அந்த 4 விஷயத்தில் லேபரில் மட்டும்தான் அவங்களால வந்து கை வைக்க முடியும். ஓகேங்களா?
அந்த ப்ராஃபிட் ஏறணும் அப்படின்னா உங்களால் வந்து அந்த ப்ரொடக்ஷனை கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ஏற்ற முடியும். அப்படி இல்லையா லேபருடைய சம்பளத்தில் குறைச்சி உங்களோட ப்ராஃபிட்டை ஏற்ற முடியும். மற்ற எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கட்டும், கேபிட்டலாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. அப்போது லேபரில் மட்டும்தான் உங்களால் கை வைக்க முடியும். இந்த லேபரில் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக உங்களால் பண்ண முடியும். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஓகேங்களா? இதை எதிர்த்து வந்த அந்த கேபிட்டலிசமை எதிர்த்து வந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கம்யூனிசமாக இருக்கட்டும். இது எல்லாமே சோஷியலிசம், கம்யூனிசம், இது எல்லாமே வந்து இந்த கேபிட்டலிசமை எதிர்த்து வர கான்செப்ட்ஸ். வெறும் ப்ராஃபிட் நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. கம்யூனிசம்ங்கிறது ஒரு படி மேலே. அதாவது வந்து ஒரு பொருள் செய்யறது அப்படிங்கிறது லேபர், என்னோட உழைப்பு இல்லாமல் உன்னால் செய்ய முடியாது. அப்போது அந்த 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 உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை, கூலியை நீ கரெக்டாக எனக்கு கொடுக்கணுங்கிறது தான் கம்யூனிசம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த லேபரை வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சூப்பர் ரிச். அப்போ கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணணும்? வெறும் லேபரில் கை வைக்கிறது மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து கோடிஃபை பண்ணணும். கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஷுட் ஆல்சோ கான்ட்ரிபியூட். சூப்பர் ரிச் ஷுட் கான்ட்ரிபியூட் their heavily accumulated profits. Already they have accumulated more amount of profits. நான் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்க சூப்பர் ரிச்சை சொல்கிறேன். இப்போ டாப் 10 100 பணக்காரங்களை எவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால நினச்சாலுமே அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க சம்பாதிச்சதை செலவு பண்ண முடியாத அளவுக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்போ இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த சமுதாயம் தானே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக எடுத்து அள்ளி கொடுத்துச்சு. So what you have to do is you have to again give it to this world. அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். கான்ட்ரிபியூஷன் இட் கேன் பி எய்தர் வாலண்டரி ஆர் இட் கேன் பி த்ரூ டாக்ஸஸ் பை த கவர்மெண்ட். வாலண்டரியாக கொடுங்க, அப்படி இல்லைனா டாக்ஸஸாகவும் கவர்மெண்ட் வந்து போடலாம். இப்போ வாலண்டரினா என்ன அர்த்தம்? இப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பில் அண்ட் மெலண்டா ஃபவுண்டேஷன்ஸ், பில் கேட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராஃபிட்ஸை வந்து நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து திருப்பி கொடுக்குறாரு. இல்லை டாட்டாஸாக இருக்கட்டும், டாட்டாஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். டாட்டா கேன்சர் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஃபிலந்த்ராஃபிக்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பில்கேட்ஸோடைய அந்த இதுக்கு குளோபல் அலையன்ஸ்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பிளட்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாரு. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையில்லாத ஒரு இது இருக்கோ அந்த அமௌண்ட்டை திருப்பி வந்து சமுதாயத்துக்காக கொடுக்கறதுக்கு என்கிட்ட உதவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து குளோபல் பிளட்ஜ் வைக்கிறார். இதெல்லாம் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ். அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் மெனி கண்ட்ரிஸ். ஜப்பானாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ஆல் ஆர் ஹேவிங் அ கான்செப்ட் கால்ட் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் அ பர்சன், பணக்காரர், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ்னே வச்சுக்கோங்க. அவருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அவரோட வாரிசுகளுக்கு அவருக்கு அப்புறமா வந்து அந்த இது போகுது அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஒன் டைம் டாக்ஸேஷன் மாதிரி போடுவாங்க. ஒரு 40% இல்லைனா 50% அவர் கொடுக்க வேண்டிய அந்த சந்ததியினருக்கு போக வேண்டிய அந்த சொத்துலேருந்து 50%, 30%, 40% எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கும். மிச்சத்தை அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க. திஸ் டாக்ஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can get from the rich, tax the super rich and we can give it to the poor to bridge the inequality. That's all of it is because of bridging the inequality. Okay, appo and we have to form a new economic model ne avar solraru. New economic model இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it is increasing the economics of scale. economics of scale அப்படிங்கிறது என்னது? ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண you will increase the profit.
that is called as economics of scale. இப்போது ஏதோ ஒரு முறையில் ஒரே ஒரு ஹோட்டல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்க. இதே வந்து யூ ஆர் கிவிங் ஃப்ரான்ச்சைசி டு எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அப்படின்னா அந்தந்த ஹோட்டல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் ப்ராஃபிட்ஸ். அப்போ உங்களோட ப்ராஃபிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் இன்க்ரீஸிங் த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இது யாருக்கு பயன்படும்? யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் பயன்படும். But what you have to do is you have to have a new economic model which has a economics of purpose. Economics of purpose. Economic of purpose என்னது? Which is nothing but to reduce the income inequality. Income inequality reduce பண்றது தான் உங்களோட பர்பஸாக இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? டைம் டெஸ்டட் குளோபலைசேஷன் அது வழியாகவே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வழியாக போகலாம். பட் தேர் ஆர் சம் ஃப்ளாஸ் இன் குளோபலைசேஷன் விச் இஸ் இந்த வெரி இன்கம் இன்இக்வாலிட்டி உருவாக்குறதே இந்த குளோபலைசேஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்? we have to follow the Gandhian model. Gandhian model இதான் வே ஃபார்வர்டு உங்களுக்கு. Gandhian model of decentralized planning. Decentralized planning வந்து நீங்கள் பயன்படுத்தணும். where you have to use the locally available products, local labor, local land, local resources எல்லாத்தையுமே வந்து நீங்கள் local availability-யாக பயன்படுத்தணும். Banks should give preference to loan to small and medium enterprises. அவங்களுக்கு கொடுங்க. பேங்க்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஹார்னஸ் த டெக்னாலஜி. டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும்போது யூ வில் டிக்ரீஸ் த இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் த ஈக்வாலிட்டி அமங் த செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இது ஹைலைட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எப்படி இன்கம் இன்இக்வாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணுங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஏஐ கவர்னன்ஸ். ஏஐ கவர்னன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஐ கவர்னன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. Sir, I couldn't wrote the non-moral exams. I am final year student, but I want to see the question paper. வேர்னா நிறைய டெலகிராம் சேனல்ஸ்லேயே போட்டுருவாங்க. ஓகேங்களா? நான் என்னால் முடிஞ்சால் நான் வந்து இங்கேயே அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? நான்-moral கொஷின் பேப்பரை நம்ம அப்லோட் பண்ண சொல்கிறேன். யாராவது எனக்கு கொடுப்பாங்க, யாராவது எனக்கு கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்க. அவங்க அந்த கொஷின் பேப்பரை நான் வந்து இந்த லிங்க்கில் ஏதாவது போட சொல்லி பார்க்குறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்ப்போம். சார், இந்தியாவில் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் தானே, பட் ஒய் இன்கம் இன்இக்வாலிட்டி இஸ் மோர்? இந்தியாவில் வெறும் அது மட்டும் இல்லை, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன்லேருந்து ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன்லேருந்து ஜிஎஸ்டி, இன்டைரக்ட் டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குது. ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் தானே. ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருமே கொடுக்கணும் காசு. அவன் ஏழை பணக்காரன் அது கவலை கிடையாது. அந்த ப்ராடக்ட் அவன் வாங்குறான் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இது இல்லாமல் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. எஸ் 43. குட் சூப்பர். We have priority renting sector as well. Then why we still have income inequality? I think implementation is the problem. Yes, you are correct. Implementation is the problem. எவ்வளோ பேருக்கு வந்து ப்ரியாரிட்டி லெண்டிங் செக்டரில் ஃபார்மர்ஸுக்கு காசு கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க சப் ப்ரியாரிட்டியே கொடுக்குறாங்க. சப் ப்ரியாரிட்டினா ஃபார்மர்ஸில் இப்போ 18%னா ஃபார்மர்ஸ் நீங்கள் வந்து 13% கொடுக்கணும் லோன் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? அதில் யார் வெல் ஆஃபோ, எந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து திருப்பி கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ மறுபடியும் வந்து இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? போயிட்டு மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுன்றதுக்காக தான் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. அதை நான் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். அது என்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே. அதே மாதிரி போன கிளாஸில் வந்து நான் வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா அந்த சப்மிட் அப்போ
செகண்ட் சப்மிட் வந்து இயர் வந்து தப்பாக சொல்லிட்டேன், ஐ எம் சாரி, 2011 தான் இயர்ஸ். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து அது கரெக்டான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்கோஸ் ஆன் ஏஐ கவர்னன்ஸ் பார்ப்போம். டிஸ்கோஸ் ஆன் ஏஐ கவர்னன்ஸ் தட் இந்தியா மஸ்ட் ஷேப். ஏஐன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏஐ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப்டர் திஸ். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸில் கன்ஃபார்மாக. ஓகேங்களா, இந்த வாட்டியே ஏஐ பற்றி ஒரு கொஸ்டின் வரப்போகுது நான் ஐம் எக்ஸ்பெக்டிங் இன் மெயின்ஸ். ஓகே, பேப்பர் 3ல் வரப்போகுது. ஓகேங்களா, மேக்ஸிமம் இன் பேப்பர் 3 ஏஐ வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டி த்ரெட் இப்படி வரலாம், இல்லைனா பேப்பர் 2ல் ஏஐ கவர்னன்ஸ் பற்றி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஏஐ பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைனா எஸ்ஏல வரும், எஸ்ஏல ஏஐ பற்றி வந்து கேட்குறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் ஸ்டடீஸில் GS4ல் கேஸ் ஸ்டடீஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஏஐ பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a submit called as submit of future. submit of futureனு ஒரு சப்மிட் வருது. ஓகேங்களா, இப்போ they are going to conduct, செப்டம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க சப்மிட் ஆஃப் த ஃபியூச்சர். இதை பற்றியும் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். நம்ம இதில் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகே, சப்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் which is with respect to the international norm for the sphere of artificial intelligence. global leaders எல்லாருமே வர போகிறாங்க under the aegis of United Nations. ஸோ சப்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் அந்த கன்வென்ஷன், அந்த சப்மிட்டை யார் வந்து நடத்துகிறாங்க, இட் இஸ் அண்டர் த யுனைடெட் நேஷன்ஸ் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a concept called as global digital compact. ஓகேங்களா, குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அந்த தீமில் தான் வந்து இப்போ தே ஆர் கோயிங் டு டேக் திஸ் சப்மிட். இந்த குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட்டுங்கிறது தே வாண்ட் டு டிக்ரீஸ் த டிஜிட்டல் டிவைட். ஓகேங்களா, அதோட தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு டிக்ரீஸ் த டிஜிட்டல் டிவைட் அமங் த பீப்புள். டிஜிட்டல் டிவைடை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து யூ ஹாவ் டு ஓரியன்ட் த ஏஐ வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஏஐ கூட வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை ரீஓரியன்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஏஐயால் டெவலப் பண்ணப்படுற ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, தட் ஷுட் நாட் வயலேட் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சார் அது எப்படி சார் வயலேட் பண்ணும்? யூ ஆல் நோ ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். யூ நோ, ஐ திங்க் ரைட் டு ப்ரைவசி. Right to privacy is a fundamental right. இந்த ரைட் டு ப்ரைவசியை இப்போ ஏஐயால் ப்ரீச் பண்ண முடியுமா முடியாதா? இட் கேன் ஈஸிலி ப்ரீச் த ரைட் டு ப்ரைவசி த்ரூ டீப் ஃபேக்ஸ், டிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ ரைட் டு ப்ரைவசியை இந்த ஏஐயால் ப்ரீச் பண்ண முடியும். அப்போது இதெல்லாம் ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ டிஜிட்டல் டிவைடை கம்மி பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது பாதிச்சிடக்கூடாது. நியூலி டெவலப்பிங் ஏஐ ஷுட் நாட் வாட் டு சே give problem to the fundamental rights. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம you are going to discuss with this submit of the future. ஏன்னா இதுதான் ஃபியூச்சர், ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால தான் அந்த பேரே அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இந்தியா வந்து ஒரு மினிசிக்கல் ரோல் தான் ப்ளே பண்ணுது. பயம், ஆத்தருக்கு என்ன பயம் அப்படின்னா, மினிசிக்கல் ரோல் ப்ளே பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இந்தியா இஸ் த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத். இந்தியா இஸ் த வாய்ஸ் ஆஃப் global south. global south oda voice India, and India has already proven that it is on the side of developing countries. Negotiations with respect to climate change irukattum, climate related negotiations, இந்த மாதிரியான negotiationsலலாம் இந்தியா வந்து was on the side of the developing countries. For example, in Kyoto Protocol. Kyoto Protocol was enacted in the year 1997 under the aegis of UNFCCC.
UNFCCC one of the protocol தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Kyoto protocol which is legally binding. இதுல India played a very instrumental role in accepting a principle called as common but differential responsibility. Common but differential responsibility நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இத பத்தி பட் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படினா everybody has a common responsibility to decrease the carbon dioxide emission, but they have a different proportionality in that responsibility. இப்ப developed countries குறைக்க வேண்டிய carbon dioxide is more than developing countries. ஏன்னா already அவங்க they have historically emitted the carbon dioxide from the industrial revolution. So அதை கம்பேர் பண்ணும்போது developing countries இப்பதான் எமிட்டே பண்றாங்க. இந்த ரெண்டு பேரையும் நீங்க ஈக்குவேட் பண்ண முடியாது. So India is instrumental in implementing this protocol in Kyoto protocol. So developing countries ஓட அவங்க வந்து நின்னுருக்காங்க. And India in UNFCCC உடைய first summitல first conference of party submitல வந்து they have formed a green alliance. 72 members ஓட சேர்த்து green alliance அப்படிங்கற அந்த alliance ஃபார்ம் பண்றாங்க. ஏன் ஃபார்ம் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா developed countries வந்து இவங்க மேல எந்த ஒரு விஷயத்தையும் திணிச்சிர கூடாது அப்படிங்கிறதுனால. This is another important things. அப்போ already government of India என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா they have played an active role in the international forums. இதே active role இந்த AI-லியும் அவங்க வந்து செயல்படுத்தணும்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. Already the countries like US இருக்கட்டும் இல்ல சைனாவா இருக்கட்டும் they have formed resolutions a single country resolution அத வந்து எடுத்து வச்சிருக்காங்க already in UN லே ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான ரெசல்யூஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா safe US வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா safe secure innovative artificial intelligence. They wants to have a harmonized approach. The heading வந்து இதுதான் safe secure innovative artificial intelligence for the harmonized approach na இப்போ because they want to sell their own interest. Already we have formed artificial intelligence. ஓகேங்களா நாங்க உருவாக்கிட்டோம். இப்போ எல்லாரும் எங்களுடைய மாடல்லையே உருவாக்குறீங்க அப்படினா வேர்ல்டுக்கு எல்லாம் இப்போ நல்லதா நடக்கும் அப்படிங்கற மாதிரி அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. அதனால தான் இந்த பேர் வந்து harmonized approachனு அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு கேட்ச் அப்படினு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்லயே நம்ம உருவாக்கும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்கு. ஏனா ஆல்ரெடி they have invested in those type of kinds of thing. அதனால இவங்க அத செல் பண்றாங்க US. சைனா என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா they are having different type of innovative. They are having different type of the resolution for having market access, for gaining market access. ஏனா அவங்க இன்னும் வந்து அந்த இது பண்ணலல. So to gain the market access they are passing some innovation, some அந்த இது போடுறாங்க. ஓகேங்களா? So ரெண்டு பேருமே வந்து they want to invest in their own aim, but country like India அத பண்ணாது. country like India என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா they are standing with the interest of developing countries and least developed countries. இதுல என்ன disadvantages? The disadvantages faced by the developing and least developed countries in terms of AI artificial intelligence ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா with respect to infrastructure இருக்கட்டும், அதுக்கு அப்புறமா வந்து டெக்னாலஜியா இருக்கட்டும், அதுக்கு அப்புறமா வந்து எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இன்டர்நெட் ஆக்சஸா இருக்கட்டும், இன்டர்நெட் ஆக்சஸ் அதுக்கு அப்புறமா வந்து டிஜிட்டல் லிட்ரஸியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே developing countries and least developing countries are way much behind the developed countries. So
இந்த accessibility, affordability, ஓகேங்களா, இது எல்லாமே வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த குளோபல் நெகோசியேஷன்ஸில் இந்தியா மஸ்ட் பி தேர் ஃபார் தேர் ஃபியூச்சர். ஓகேங்களா, இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அப்போ இந்தியாவும் வந்து ஒரு ஆக்டிவ் ரோலை வந்து ஏஐ கவர்னன்ஸில் ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் they are trying to say. Next is with respect to Africa. Africa can make India's critical mineral mission shine. Okay, Africa can make India's critical mineral mission shine. இப்போ critical mineral mission வந்து it was a program, it was a mission which is launched by our union minister. ஓகேங்களா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா, அவங்களால வந்து இது இந்த பட்ஜெட் 2024 வந்து லான்ச் பண்ணப்பட்ட இந்த மிஷன். அண்ட் திஸ் மிஷன் டு பி சக்ஸஸ்ஃபுல் இட் ஹாஸ் 3 எய்ம்ஸ். 3 இம்பார்ட்டண்ட்டான எய்ம் இருக்குது. என்ன அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு ஒரு 32 மினரல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, 32 மினரல்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் ஆஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்த மினரல்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் பிளட்ஜ், இல்லைனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த பஞ்சாமிர்த் அக்ரிமெண்ட் விச் வி ஹவ் அக்ரீடு. பஞ்சாமிர்த் அக்ரிமெண்ட் இன் COP 26 கிளாஸ்கோவில் நடந்த COP 26ல we have said that we will increase our renewable energy potential. renewable energy potential வந்து நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து நம்ம renewable energy potential இன்க்ரீஸ் பண்ணுவோம் within 2030 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி கார்பன் எமிஷன் பொட்டென்ஷியல் வந்து கார்பன் எமிஷன் கெப்பாசிட்டி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 45% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா we have to invest in renewable energy. renewable energyன்னும் பொழுது we have solar, wind, water எல்லாமே இருக்குது. இதோட பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are all unpredictable. அப்போ what we need storage capacity. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறது நமக்கு மஸ்ட் ஆகிடுதா? அப்போ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need battery. இந்த பேட்டரியை தயாரிக்கிறதுக்கு we need critical minerals. critical minerals like lithium, cobalt, இந்த மாதிரி வந்து எல்லாமே தேவைப்படுது. லித்தியம், கோபால்ட்டு இந்த மினரல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அலுமினியம், காப்பர், ஆல் we need. ஓகேங்களா, இந்த பேட்டரியை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு. So for that only we are introducing this critical mineral mission. அப்போ first important aim என்ன? To increase the domestic potential. அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ரீயூசபிள் ரீசைக்ளிங் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. we have to recycle the existing critical minerals. Third one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should also expand the critical minerals in the agreements in the other countries. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் மினரல் சோர்ஸஸை வந்து we have to take. இந்த மூணு எய்மை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் மினரல் மிஷனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரீசைக்கிள் we are establishing some factories across the country. Second வந்து to increase the production, domestic production, we are amending the Mines and Minerals Regulation Act. Mines and Minerals Regulation Act 1957 நம்ம என்ன அமெண்ட் பண்ணுறோன்னா, there are some minerals which has been exclusively explored by the government. அட்டாமிக் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அட்டாமிக் மினரல்ஸுக்குள்ளே இருந்த சில ஒரு 6 மினரல்ஸை எடுத்து தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. So that now many private players can also come and bid and explore these kinds of minerals.
ஸோ இன்க்ரீஸிங் த டொமஸ்டிக் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பேண்டிங் த கொலாபரேஷன் ஆர் அக்ரிமெண்ட் வித் த அதர் கண்ட்ரீஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கபில், KABIL, கபில் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியை வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா, கம்பெனிஸ் ஆக்டில் அந்த PSCO தொடங்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு 3 இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ், ஆல்ரெடி இருந்த லிமிடெட் கம்பெனிஸ்க்கு வச்சு நம்ம தொடங்குறோம். நால்கோ, இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு கம்பெனி. இந்த 3 கம்பெனியை வச்சு வந்து தொடங்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருந்த கம்பெனி தான் எல்லாமே. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா we are increasing the potential. ஓகே, இப்போ அந்த கம்பெனி அந்த கபில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have increased the they have came into the agreement with lithium exploration in Argentina. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டமார்க்கா ப்ராவின்ஸ். இந்த கட்டமார்க்கா ப்ராவின்ஸ் அர்ஜென்டினாங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிலிம்ஸில் மேப்ஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு, ஏரியாஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டமார்க்கா ப்ராவின்ஸ் அர்ஜென்டினா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இப்போ தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to introduce the potential of Africa. இப்போ இந்த எடிட்டோரியலே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மிஷனுக்கு, மினரல் மிஷனுக்கு நமக்கு ஆஃப்ரிக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறது தான் இது சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆஃப்ரிக்காவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are having nearly 30% of world's known critical mineral resources. நியர்லி 30%. ஓகேங்களா, கோபால்ட்லாம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த மினரல்ஸ் வந்து காங்கோலியே இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது, 2023 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கும்போது வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு லிவரேஜ் அவர் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா, கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறமா வந்து டயஸ்போரிக் கனெக்டிவிட்டி வித் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் மட்டும் நம்மளுக்கு 3 மில்லியன் டயஸ்போராஸ் இருக்காங்களாம். ஓகேங்களா, ஆஃப்ரிக்காவில் இந்திய வம்சாவளியினர் 30 லட்சம் பேர் இருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர், ஆஃப்ரிக்கா இஸ் த லேண்ட் ஆஃப் த ஃபியூச்சர். ஓகேங்களா, லேண்ட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஓப்பனிங்லேயோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை ஓப்பனிங்லேயோ இல்லை கன்க்ளூஷன்லேயோ யூ ஹேவ் டு யூஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கொலாபரேட்டிங் வித் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு பார்க்கும்போது வாட் வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங். இல்லைனா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ பைலேட்ரல் ட்ரேட். கிட்டத்தட்ட 93 பில்லியனுக்கு நம்ம பைலேட்ரல் ட்ரேட் வந்து ஆஃப்ரிக்கா கூட பண்ணிகிட்டு இருக்கோம். சைனா எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கு? 167 பில்லியன். வி ஆர் டூயிங் 93 பில்லியன். அதில் 45 பில்லியன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ்லேயே போகுது, நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில். அண்ட் வி ஆர் ஆல்சோ இன்வெஸ்டட் 75 பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த நேச்சுரல் கேஸ். கிட்டத்தட்ட வந்து 15% அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 34 பில்லியன் கேலன்ஸ். ஓகேங்களா, ஆஃப் ஆயில் வந்து வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங்ட்டு. அந்த நம்பர் தேவையில்லை. பட் வாட் வி ஷுட் நோ இஸ் 15% ஆஃப் அவர் டிமாண்ட் ஆஃப் ஆயில் இட் ஹாஸ் பீன் கம்மிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, 15% வந்து இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்தே நம்ம வந்து டிமாண்டை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் அவர், நம்மளோட தேவை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் கிரிட்டிக்கல் மினரல்ஸில் நிறைய இருக்குது. அதுவும் நம்மளுடைய தேவைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன் ஆஃப்ரிக்கா. பட் ஆஃப்ரிக்காவில் இன்னரண்ட்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஆல்ரெடி சைனா ஆஃப்ரிக்கா அந்த ஃபோரம் அப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆஃப்ரிக்கா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சந்திக்குது, அதுக்கப்புறமா வந்து சைனாலேருந்து நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய கண்டினியூவேஷனாக இந்த ஆர்டிக்கலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ கன்சர்ன் தட் தே ஆர் த நெட் சப்ளையர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதை வந்து என்ன மாடல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட் டு போர்ட் மாடல். அதாவது தோன்றாங்க, ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோரேஷனை தோண்டி அப்படியே ரா மெட்டீரியலை போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு பேர் என்ன மாடல்? பிட் டு போர்ட் மாடல். ஓகேங்களா, இந்த மாடல்ல இருந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் ட்ரைங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மாடல். ஸோ வாட் தே ஆர் டூயிங், கண்ட்ரீஸ் லைக் டான்சானியா, they are facilitating or building multi-level
மினரல் ஃபெசிலிட்டிஸ். அப்புறம் வேல்யூ அடிஷன் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ட்டு ஜிம்பாபே மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய லாவை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணுறாங்க. அப்போ வாட் we can do is we can also contribute in that provisions. Okay. For example, China என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா they are leveraging their potential. காசு கொடுக்குறாங்க, மினரல் எடுக்கிறாங்க. இந்த டீலுக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா mineral for infrastructure deal. I am building infrastructure for you. You have to give your mineral. இது வந்து காங்கோல போட்டுருக்காங்க. ஓகேங்களா, மினரல் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீல். இந்த மாதிரி வந்து நம்ம இதுவாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to leverage our advantages with respect to Africa and we have to build a win-win situation with respect to India and Africa. Because India என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have some inherent advantages. We are enjoying some inherent advantages with respect to Africa. அது என்ன advantage அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a collectively having a goodwill because India has constructed companies, construction companies பார்த்தீங்க அப்படின்னா they have constructed nearly 43 several projects in several countries in Africa. டான்சானியால பார்த்தீங்க அப்படின்னா வந்து we have built hospitals, transmission lines in Tunisia, railway lines in Ghana. இந்த மாதிரி வந்து நிறைய critical infrastructures we have created. So there is a significant amount of goodwill which India should harness. Next is with respect to India's memorandum of understanding with respect to Zambia, Zimbabwe for cooperation of geological mapping. Geological mapping அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, நம்ம we can help. Through our satellite NAVIC, we can help them to understand or explore the potentiality of the minerals. அது கூட நம்ம memorandum of understanding பண்ணிக்கலாம். Capacity building. ஓகேங்களா, ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்தியா வந்து they can do through Africa. Okay. So India's critical mineral mission should prioritize responsible practices. இதெல்லாம் வந்து உங்களுடைய கன்க்ளூஷன்ல போடணும். Practices should be responsible, not exploitative or predatory. Example following China மாதிரி வந்து predatory-ஆவோ இல்லை exploitative-ஆவோ இருக்கக்கூடாது. It should be responsible practices with respect to Africa, India. Okay, இந்த மாதிரி வந்து you can finish your conclusions. Okay. And it is small news. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அது ஆல்ரெடி எதில் பார்க்க சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. அதில் ஒரே ஒரு சின்ன இது இருக்கும், என்ன அப்படின்னா there is a catch with respect to it. It is this great Nicobar project is implemented by an organization and company. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா, இந்த கார்பரேஷனில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட், இந்த கார்பரேஷன் வழியாக தான். பட் தெர் ஆர் மெனி ஃப்ளாஸ் இன் திஸ் கார்பரேஷன். ஓகேங்களா, அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு பில்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், டூரிசம் டவுன் ப்ராஜெக்ட், அப்புறம் சோலார் அண்ட் கிராஸ் பேஸ்டு பவர் பிளான்ட், இதெல்லாம் தான் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, திஸ் கார்பரேஷன் இஸ் அ குவாசி கவர்மெண்டல் ஏஜென்சி பேஸ்ட் இன் போர்ட் பிளேர். ஓகேங்களா, அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல். அண்ட் திஸ் கார்பரேஷன் இஸ் இன்கார்பரேட்டட் இன் 1988. இதெல்லாம் பிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அண்டர் கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ண கார்பரேஷன் இது. ஓகேங்களா, இதோட மேண்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு டெவலப் அண்ட் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார். இதோட டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 crores. இதோட ப்ராஃபிட் வந்து 35 crores. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதோட டேர்ன் ஓவருக்கும் இதோட பொட்டென்ஷியலுக்கும் 72,000 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இல்லைன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டே முதல்ல ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ப்ராஜெக்ட்னு நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு
what to say, it is going to have more impact on turtle nesting centers ஆ இருக்கட்டும், இல்லைனா வந்து கலத்தியா நேஷனல் பார்க்கு, நிக்கோபார் பாடு, இந்த மாதிரியான பேர்ட்ஸோடைய நெஸ்டிங் சைட்ஸு, இது எல்லாத்தையுமே பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் it is also going to have an impact on the indigenous tribal groups like Shompen, Nicobaris. இவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கும் இது வந்து பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ என்ன புதிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a implementing agency which is this Andaman and Nicobar Corporation. இதோடைய கெப்பாசிட்டி மேலேயும் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. Because it is only having a turnover of 350 crores. How it can handle a project, this mega project, without having any capacity, without any having human resources, qualified human resources, experienced human resources, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் how it can handle. Again there is another problem which is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது ஒரு ஏஜென்சி இருக்குது, ஓகேங்களா, ப்ரொப்போஸ் பண்ணுறதும் ஒரு ஏஜென்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேங்க, ஓகேங்களா, அந்த ஏஜென்சி இப்போது கிளியரன்ஸ் பண்ணணும். இப்போ ஐ எம் அ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விச் இஸ் who has been posted in Andaman and Nicobar. Andaman and Nicobarல நான் வந்து என்னை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க சீஃப் செக்ரட்டரியாக. என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியில் என்னை போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த யூனியன் டெரிட்டரியோடைய என்விரான்மெண்டலோடைய சீஃப் செக்ரட்டரி நான். ஸோ ஐ எம் த clearance authority of any important project and I am the head of this corporation வச்சுக்கோங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ண போகிறதும் நான் தான், கிளியரன்ஸ் பண்ண போகிறதும் நான் தான். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும் இங்கே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. அண்ட் தென் மெனி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இன் திஸ் கார்பரேஷன் இஸ் ஆல்சோ அ சிவில் சர்வெண்ட் ஹூ இஸ் ஆக்டிங் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வெரி கிளியரன்ஸ்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதோட கெப்பாசிட்டி மேலேயும் இப்போ கேள்வி எழுந்திருக்கு, கிளியரன்ஸ் பண்ண மெத்தடாலஜி மேலேயும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அதனால தான் இது டிரான்ஸ்பரண்ட் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜினியஸ் ட்ரைபல் குரூப் who has given assent to this project has revoked its assent. ஓகேங்களா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பற்றி ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா, அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். இப்போ நம்ம அடுத்து இதுக்கு போயிடலாம். ஸோ ஒய் ஹாஸ் த ஹிமாச்சல் பிரதேஷ் ரைஸ்ட் த மேரேஜபிள் ஏஜ் ஃபார் த உமன்? மேரேஜபிள் ஏஜை வந்து ஏன் வந்து உயர்த்திருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் டூ இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ். அவங்களுடைய ஏஜை வந்து எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மென்னுக்கு மேரேஜபிள் ஏஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 21. விமனுக்கு மேரேஜ் ஆக்ட் பற்றி, மேரேஜ் ஆக்டில் சைல்டு மேரேஜ் ஆக்ட் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி 18. இதுதான் வந்து நார்மலான ஏஜ். ஓகே, இமாச்சல் பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் இன்க்ரீஸ்டு திஸ் டு 21 ஆல்சோ ஃபார் விமன். ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவ் த enrollment of higher education for women. 12th முடிச்சுட்டே வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we have increased the age limit, enrollment ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் த infant mortality and maternal mortality rate. பிகாஸ் இந்த மாதிரி வந்து 18 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தே வில் பி மோர் அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ பிறக்க போகிற குழந்தைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the chances of survivability வந்து ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடும், அவங்களுக்குமே கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் டு ரெடியூஸ் த infant mortality and maternal mortality, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் குரூப்பை 21 மாற்றிருக்கும், 18லேருந்து 21 மாற்றிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் இன் திஸ் ஆக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு த ஏஜ் ஆஃப் அனுல்மெண்ட்.
அதாவது வந்து cancellation of marriage ன்னு அர்த்தம். annulmentனா without going to the process of divorce you can cancel the marriage, that is called as annulment. இந்த annulment வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21ல இருந்து ஃபார் மென் இட் இஸ் 21 to 23 இது அப்படியே தான் இருக்குது. ஃபார் விமன் வந்து பார்த்தீங்கன்னா 18ல பண்ணுறாங்க அப்படின்னா 20 வரைக்கும் அவங்களுக்கு வந்து 2 வருஷம் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. 18 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ்க்குள்ளே அவங்க அனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 23ஆக மாற்றிருக்காங்க. பிகாஸ் 21ன்னு ஏஜ் ஆயிடுச்சுல, ஸோ அதனால் அப்படி மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த 2 அமெண்ட்மெண்ட்டையும் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா this act is only used to harass the boy who are eloping with the girl. ஓகேங்களா, கூட்டிட்டு ஓடி போகிறாங்கல்ல, அதான் எலோப்பிங்னு பேர். ஓகேங்களா, அந்த மாதிரி ஓடி போகக்கூடிய பசங்களை ஹராஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டில் தூக்கி போடுறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து பயன்பட்டுருக்கு. அதனால் இதை வந்து இது ஏற்றுறதன் மூலமாக இன்னும் அதிகமாகும், ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்க்கிறவங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி ஸோ வேறு எதுவும் இல்லை. ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி டு இன்க்ரீஸ் திஸ் ஏஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாவை தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தி எழுதியிருக்காங்க. அப்போது தே நீட் த அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் டு சூப்பர்சீட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ் ப்ரொவிஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்டேட். 254 ஆர்டிகல் 254 வந்து இந்த ப்ரொசீஜரை சொல்லுது. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாவில் ஏதாவது வந்து முரண்பாடு இருக்குது அப்படின்னா அந்த முரண்பாடு என்னவோ அது வந்து இட் வில் பி வாய்ட் அன்லஸ் பிரசிடெண்ட்டோடைய அந்த அசென்ட்டை வந்து வாங்காத வரைக்கும். அப்போ பிரசிடெண்ட்டோட அசென்ட் வந்து இந்த பில்லு போய் வாங்கிடுச்சு அப்படின்னா இந்த பில் வந்து அந்த ப்ரொவிஷன் வந்து அந்த ஸ்டேட்டில் மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட் சேஃப்டி ஆக்ட் ஆஸ் ரீவேம்ப்டு த பிடிஎஸ். ஃபுட் சேஃப்டி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இட் ஹாஸ் பின் ரீவேம்ப்டு பை த பிடிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013 வந்து போட்டாங்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அது என்ன பண்ணுன்னா கவரேஜ் கிட்டத்தட்ட வந்து 75% ஆஃப் த பீப்புளை வந்து அது வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா, அப்போது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு பேர் அவங்களுக்குலாம். 75% ஆஃப் த பீப்புள் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. அவங்களுக்கு 5 கிலோ அரிசி, 3 கிலோ வந்து வீட்டு, 2 கிலோ வந்து வேறு ஏதாவது. ஓகேங்களா, பர் ஃபேமிலிங்கிறது 5 பேர் கொண்டது பர் ஃபேமிலி. அதை ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுத்தாங்க. இதுதான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஃபுட்டை வந்து செக்யூர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை 2013 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சான். என்னென்னா லீக்கேஜஸ் ஆஃப் த பிடிஎஸ் கிட்டத்தட்ட 41% டியூரிங் த 2013. அதனால் வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, ஏன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரம் சத்தீஸ்கர் டு ஒடிசா நிறைய பேர் அந்த லீக்கேஜஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ லீக்கேஜஸ்ங்கிறீங்களே அப்படின்னா என்னது, விச் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் விச் ஹாஸ் பின் ரிலீஸ்ட். ஒரு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, வீட் அண்ட் ரைஸ் விச் ஹாஸ் பின் ரிலீஸ்டு ஃப்ரம் FSI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த கார்பரேஷன்லேருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பெனிஃபிஷரிஸ்க்கு போகுது, அந்த பர்சன்டேஜ், அந்த ரேஷியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ்னு சொல்கிறாங்க. அப்போ 100 கிலோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பெனிஃபிஷரிஸுக்கு வந்து 60 கிலோ தான் போகுது அப்படின்னா 40 கிலோ வந்து லீக்கேஜ். அப்போ 40% வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்போ இதை சரி பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பண்ணுறதுக்கு நிறைய இது எடுத்திருக்காங்க, ரிஃபார்ம்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ரிஃபார்ம்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, மற்றதெல்லாம் பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை.
பட் இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பிடிஎஸ் ரிஃபார்ம்ஸ் அண்டர்டேக்கன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் த பிடிஎஸ் ப்ரைஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிஎஸ் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ். ஃபுட் கிரெயின்ஸை வந்து டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி பண்ணுறது, அவங்க போகாமல் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டைசேஷன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். செகண்ட் ஒன், ரெக்கார்ட்ஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட ஸ்மார்ட் கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிப்ரவைசிங் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டீப்ரைவேட்டைசிங். டீப்ரைவேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ்லேருந்து டீப்ரைவேட் பண்ணியிருக்காங்க. டீப்ரைவேட்டிங் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிடிஎஸ். அதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சாயத்துக்கும் அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் மெயின்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஆர் சம் அதர் ரிஃபார்ம்ஸ் which is not efficient அப்படின்றாங்க. இவங்களே சொல்கிறாங்க, ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனுங்கிறது அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்டிவாக இல்லை. நிறைய விஷயங்கள், நிறைய அந்த தேவையில்லாத ரிஃபார்ம்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த தேவையில்லாத ரிஃபார்ம்ஸ்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த தேவையில்லாத ரிஃபார்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆதார் எனேபிள்டு அந்த விஷயம், அதுக்கப்புறமா வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த மாதிரி, அதாவது வந்து பொருளாக கொடுக்காம பணமாக கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தலை. ஓகேங்களா. பட் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஒய்சி இந்த நாம்ஸையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. கேஒய்சி நாம்ஸையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஒய்சி டிரைவ். ஓகேங்களா. இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, we can ஃபாஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் த டிலேடு சென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வழியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து பெனிஃபிஷரிஸ் யாருன்னு இன்னும் நல்லா பின் பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ பெனிஃபிஷரிஸ் யாருன்னு, ஏன்னா இது வரைக்கும் 2011 இருக்கிறவங்களே தான் இன்னும் பெனிஃபிஷியாக இருக்காங்க. அவங்களுடைய தரத்தை ஏற்றிருக்கலாம். சில பேர் வந்து நிறைய பெனிஃபிஷரியாக இல்லாதவங்க வந்து புவராக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது, அப்போ அவங்களுக்கு எப்படி நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸை வந்து உறுதிப்படுத்துறதன் மூலமாக தான் நம்மளால் சரி பண்ண முடியும். அப்போது சென்சஸை சீக்கிரம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷியஸ் ஐட்டமை இப்போ அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பல்சஸ், எடிபிள் ஆயில், இந்த மாதிரியான விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவையான ரிஃபார்ம்ஸை பண்ணுங்கள். இதுதான் வே ஃபார்வர்டு உங்களுக்கு. ஓகே. அப்போ என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். 3-4 பாயிண்ட் சொன்னல, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஓகேங்களா. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has in a state visit with 2 important Southeast Asian countries. அது என்ன அப்படின்னா, ப்ரூனே, அதோட கேபிட்டல் வந்து பந்தர் ஸ்ரீ பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தர் ஸ்ரீ பகவான். அப்புறமா வந்து சிங்கப்பூர். ஓகேங்களா. இந்த 2 கண்ட்ரிலையும் இருக்காரு. டு என்ஹான்ஸ் த பாலிசி கால்ட் அஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அது என்ன சார் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னா, it is one of the important policy which has been carried over by the government of India. Government of India உடைய ஒரு இம்பார்ட்டன்டான பாலிசி. இது எப்போ சார் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படின்னா 1991 கொண்டு வராங்க. இந்த 1991 பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டுங்க. ஓகேங்களா. பிகாஸ் நம்மளுடைய அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் வந்து இங்கே தான் வந்து வருது. எக்கனாமி ரொம்ப கீழே போயிடுது. டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆரும் இந்த டைமில் தான் நடக்குது. ஓகேங்களா. அப்போது நம்மளுடைய எக்கனாமியை நம்ம டைவர்சிஃபை பண்ணணும்னு இப்போ தான் வந்து நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதயமாகுது, ஒரு அறிவு வந்து வருது. ஓகேங்களா. அப்போ டைவர்சிஃபை பண்ணுறது நம்ம வெறும்னா வந்து இதுக்கப்புறமா வந்து யுஎஸ்எஸ்ஆரை மட்டும் நம்பின்னு இருக்க முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் பின் டிஸ்இன்டகிரேட்டட். ரஷ்யாவாக மாறுது. ரஷ்யா இஸ் அ வீக்கர் கண்ட்ரி தேன் கம்பேரிங் டு த யுஎஸ்எஸ்ஆர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to look east. இப்போ இது வரைக்கும் வந்து மேலே பார்த்துட்டு இருந்தோம்,
வெஸ்டையே பார்த்துட்டு இருந்தோம். Now you have to look east for diversifying your economy அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் பீரியடில் வந்து we are enhancing the look east policy. இப்போதைக்கு வந்து look east பாலிசியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, we are going to diversify our economy, that's all. ஓகேங்களா, எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷனை வந்து இப்போ நம்ம உறுதிப்படுத்துகிறோம். ஓகேங்களா, டைவர்சிஃபையிங் த எக்கானமி. இப்போது இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. நிறைய ஏஷியான் கண்ட்ரியில் ஏஷியான் இது டெவலப்மெண்ட்டோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are improving it. ஏஷியான் டெவலப்மெண்ட், ஏஷியான் பாலிசி கூட we are integrating our look east policy. look east பாலிசியை நம்ம ஏஷியான் பாலிசியோட இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபர்தர் இன்க்ரீஸ் அவர் ஸ்ட்ரென்த் இன் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி பிகாஸ் we are looking beyond the Southeast Asia now. We are not only looking in the look east. ஓகேங்களா, ஏன்னா now we have a greater goal in terms of Indo-Pacific partnership. அதில் ஒன் ஆஃப் த அங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஏன்னா இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா இது பே ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறமா வந்து அந்தமான் சி, ஹியர் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் தேர். இங்கே சவுத் சைனா சி இருக்குது, இங்கே வந்து பசிபிக் இருக்குது, இங்கே ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே இண்டோ பசிபிக் இந்த ரீஜன் முழுக்க வந்து நமக்கு வந்து இப்போ இம்பார்ட்டண்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி we are transforming it to Act East policy. Now our aim is not only about economy, it is about cultural development, people to people ties, economy, அதுக்கப்புறமா வந்து அதர் டிஃபென்ஸ், ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி வந்து we are diversifying our connectivity. ஓகேங்களா, என்கேஜ்மெண்ட்ஸை இந்த மாதிரி வந்து கனெக்டிவிட்டியை டைவர்சிஃபை பண்ணுறோம் த்ரூ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி 2014. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are traveling to Brunie and Singapore. இப்போ ப்ரூனேயை பொறுத்த வரைக்கும் this is the first bilateral visit. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் bilateral visit by a Prime Minister of India. ஓகேங்களா, அண்ட் திஸ் ப்ரூனே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்டில் இருக்கும். ஓகேங்களா, விச் இஸ் ஷேரிங் இட்ஸ் ஐலாண்ட் வித் இந்தோனேஷியா கூட இது வந்து இதுவாக இருக்கும். ப்ரூனே வந்து ப்ரூனோ அப்படிங்கிற அந்த ஐலாண்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் த சென்டர் ஆஃப் சவுத் சைனா சி அண்ட் இட் ஹாஸ் பீன் வித் டிஸ்பியூட் வித் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அது சைனா தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல 9 லைன்னு ஒன்று போட்டான். ஓகேங்களா, அப்போ 9 லைன் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ் கிளைமிங் ஆல் த ரிசோர்ஸஸ் ஆஃப் சவுத் சைனா சி ஆஸ் இஸ் ரிசோர்ஸ். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எங்கள் ஹான் எம்பையர் கீழே தான் இருந்துச்சு, அதனால் இது எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. வேர் தெர் ஆர் மெனி இம்பார்ட்டண்ட் ஐலாண்ட்ஸ் ஆர் தேர். பார்சல், ஸ்பாட்லே அப்படின்னு ஒரு ஐலாண்டு, பார்சல்னு ஒரு ஐலாண்டு, ஸ்க்ரால்போக் ஷால் அப்படின்னு ஒரு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது விச் ஹாஸ் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஸ்பாட்லே ஐலாண்ட் கூட வந்து ப்ரூனிக்கும் சைனாவுக்கும் பெரிய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டிக்டு த பாலிசி ஆஃப் சைனா அண்ட் இந்தியா என்ன சொல்லுதுன்னா we are here for development rather than expansionism like other countries. We are here for development rather than expansionism. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதே மாதிரி they are also urging that government of India, Brunie எல்லாருமே ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் சைனா சீல ஃப்ரீ அண்ட் ஓப்பன் நேவிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் நேவிகேஷன் வந்து ரொம்ப அவசியம். இதை வந்து உறுதிப்படுத்தணும். கண்ட்ரி வந்து குளோபல் ஆர்டரை வந்து அதுக்கு கீழே தான் நடக்கணும், யூஎன் கிளாஸ் படி தான் நடக்கணும், கண்ட்ரிஸு யூஎன் கிளாஸ் படி நடக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஏன் இந்த யூஎன் கிளாஸை பற்றி சொல்லணும்னா
யூஎன் கிளாஸ் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா சைனாவுக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு, ஆனால் சைனா அதை மீறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். ஓகே, ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து போர்ட் விசிட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் த ப்ரூனை போர்ட்ஸ் ஃபார் போர்ட் ஆஃப் கால். போர்ட் ஆஃப் கால்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள நடுவில் ரிஃப்ரெஷிங் போர்ட்ஸ் தான் வந்து போர்ட் ஆஃப் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ரூனே போர்ட்ஸை. அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக் கோஆப்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம ஆயில்ஸ் வந்து சீப் ரேட்ஸில் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ப்ரூனே கிட்ட. பட் இப்போ அதை விட சீப்பாக ரஷ்யா கிட்டேருந்து வர்றதுனால வி ஆர் டைவர்சிஃபையிங் இட் இன்டு எல்என்ஜி. ஓகேங்களா? லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸாக வந்து நம்ம வி ஆர் பையிங் ஃப்ரம் ப்ரூனே. ஓகே, அந்த அக்ரிமெண்ட்டையுமே வந்து போட்டிருக்காங்க. இந்தியன் டயஸ்போரா இஸ் நியர்லி 15,000 இந்தியன்ஸ் ஆர் தேர் இன் ப்ரூனே. ஓகே, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் டைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆல் நோ சோலா பீரியடில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கேஸ்லேயே சோலாஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து போனாங்க, பெனிட்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்ரீவிஜயா எம்பையர் அதெல்லாம் வந்து ப்ரூனே எம்பையர் தான். ஓகே, அவங்க கூடயும் அதுக்கப்புறம் பல்லவாஸ் கூடயுமே வந்து கல்ச்சுரல் லிங்கேஜஸ் இருக்குது. ஓகே, பிகாஸ் ஃபார் த ட்ரேடிங் வித் ரெஸ்பெக்ட் டு சைனா. சைனா கூட ட்ரேடிங்னால இவங்கெல்லாம் வந்து அதே போர்ட் ஆஃப் காலை தான் அந்த டைம்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கப்பூர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், விச் இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எஃப்டிஐ. சிங்கப்பூர் தான் இப்போ நமக்கு லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எஃப்டிஐ. அதுக்கப்புறமா வந்து போன வாட்டி வந்து 6th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொன்னேன். சில இடத்துல வந்து 8th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஏஷியான்லேயே ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சிங்கப்பூர் தான். பட் 6th 8th இன்னும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஓகேங்களா? சில இடத்துல 6th சொல்கிறாங்க, சில இடத்துல 8th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கோஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூபிஐ அவங்களுடைய பேனவ் இன்டர்கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்குள்ள வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ பேனவ் அப்படிங்கிற அந்த இது வந்து டிஜிட்டல் கனெக்டிவிட்டி எது கூட சேர்ந்தது? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கப்பூர் நேஷன். இது பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங். தே ஆர் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் தேர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி மாதிரி தான், அது ஒரு கண்ட்ரியாக இருக்குது அவ்வளோதான். பட் they are having 10% of the production capacity of semiconductors in the world. 10% of the production capacity. ஓகேங்களா? With respect to semiconductors, there is a grouping called as Fab 4. Fab 4. இதை பற்றி ஒரு வாட்டி நெட்டில் போய் போட்டு பாருங்க. அந்த கண்ட்ரிஸ் என்னென்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். Fab 4 countries. What are all the Fab 4 countries-ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் சிங்கப்பூர் வி ஆர் ஹேவிங் சிம்பெக்ஸ், அப்புறம் போல்டு குருஷேத்ரா இப்படிங்கிற இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், அப்புறம் ஆர்மி எக்ஸசைஸ்லாம் வச்சுருக்கோம். சிம்பெக்ஸ் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ், போல்டு குருஷேத்ரா இஸ் அ ஆர்மி எக்ஸசைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் கல்ச்சுரல் ரிலேஷன் வரும் பொழுது வி ஆர் கோயிங் டு பிளான் அ திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர். ஓகேங்களா? நம்ம வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் இன் சிங்கப்பூர். பிகாஸ் தமிழ் டயஸ்போரா வந்து சிங்கப்பூரில் அதிகம். ஓகேங்களா? டு ஆனர் த திருவள்ளுவர் வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் த திருவள்ளுவர் சென்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are going to establish some important performance reviews. அதனால இது நியூஸில் வந்திருக்கு. எந்த பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்னா பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த important statutory bodies and bodies established by the parliament. பார்லிமெண்ட் அதான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். ஓகேங்களா? லைக் சிபி. அதுக்கப்புறமா வந்து ஃபீஸு, டேரிஃப்ஸ், யூசர் சார்ஜு பை த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஏர்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீஸு, டேரிஃப்ஸ் இதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணுறதுக்காக தே ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் they are going to have fresh investigations. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணலாமான்னா அவங்களால தான் பண்ண முடியும். ஓகேங்களா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இது அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபார்ம்டு செட்டப் இன் த 1921. அப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆர்கனைசேஷன் which has been formed under the 1919 ஆக்ட், மாண்டிகோ அண்ட் செம்ஸ்ஃபோல்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டில் வந்து உருவானது தான் இந்த பிஎஸ்சி.
அப்புறமா வந்து இட் இஸ் அ ஜாயிண்ட் கமிட்டி. ஓகேங்களா, 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 15 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாலையும், அதுக்கப்புறம் 7 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாலையும் இருக்காங்க. ஓகேங்களா, 22 மெம்பர்ஸில் 15 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாலையும் 7 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாலையும் இருக்காங்க. மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த பார்லிமெண்ட் எவ்ரி இயர். எல்லா வருஷமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து எலெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா, வித்தின் அமங் தெம்செல்ஃப் வித் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அப்போது அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொபோஷனாலிட்டி இருக்கும். எந்த கட்சி அதிகமாக இருக்கோ அந்த கட்சிக்கு வந்து அதிக மெம்பர்ஸ். ஓகே, அதுதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். மினிஸ்டர் கேனாட் எலெக்டட் இன் த மெம்பர் ஆஃப் த கமிட்டி. சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அப்பாயிண்டட் பை த ஸ்பீக்கர். 1967 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்டு, அப்போசிஷனில் இருக்கவங்க தான் வந்து அப்போசிஷன் மெம்பர்ஸ் ஆர் செலக்டட் அஸ் அ சேர்பர்சன். ஓகே, அப்போ அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா they will examine the annual reports of the CAG. So CAG act as a friend and philosopher for the public accounts committee. இது ரொம்ப important. Next வந்து to examine the appropriation accounts and finance account in union government. Union government உடைய appropriation account அப்புறம் finance accountலாம் examine பண்ணுறது, அப்புறம் state corporation, trading concerns, manufacturing projects இதெல்லாம் ஆடிட் பண்ணுறது, அப்புறம் அட்டானமஸ் செமி அட்டானமஸ் பாடிஸை ஆடிட் பண்ணுறது. இதில் தான் வந்து பார்லிமெண்ட்ரி இதெல்லாம் வருது, பாடிஸ்லாம் சிபிஐ இதெல்லாம் பண்ணுறதுலாம் இதில் தான் வருது. ஓகேங்களா, ஏன் இப்போ சிபிஐ பண்ணணும் அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வருதுல்ல, அது வந்தது, ரெவல்யூஷன் வந்தது நிறைய. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுறதுக்கு இப்போ எடுத்திருக்காங்க அதை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அட்வைசரி தான். ஓகேங்களா, இந்த நியூஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பர்சன் பேசியிருப்பாரு, இட் இஸ் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட்னு சொல்லியிருப்பாரு. பட் இட் இஸ் ராங். ஓகேங்களா, இட் இஸ் ரெக்கமெண்டேட்டரி ஒன்லி, அட்வைசரி ஒன்லி. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் அட்வைசரி, நாட் பைண்டிங் ஆன் த மினிஸ்ட்ரிஸ். அதுக்கப்புறமா வந்து cannot intervene in the day to day administration. இதெல்லாம் இதோட ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, நெகட்டிவ்ஸ். அதே மாதிரி போஸ்ட் மார்ட்டம் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு விஷயத்தை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால் அது என்னன்னு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டன்பர்கில் கூட முன்னாடி அவங்களால பார்க்க முடியல, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஏதோ வந்திருக்கிறதுனால அவங்க பார்க்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, நாட் வெஸ்டட் வித் த பவர்ஸ் ஆஃப் டிஸ்அலவன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களால குறைக்கலாம் முடியாது. கட் மோஷன் கேன் பி பாஸ்ட் பை பார்லிமெண்ட் ஒன்லி. ஓகேங்களா, அவங்க பார்லிமெண்ட் ஒன்றா பாஸ் பண்ணால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது கட் மோஷன்ஸ்லாம். ஓகேங்களா, இட் இஸ் நாட் அ எக்ஸிக்யூட்டிவ் பாடி. எக்ஸிக்யூட்டிவ் பாடி கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வித் திஸ் ஆர்கனைசேஷன், பிஏசியோடைய ப்ராப்ளம்ஸ் இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கூகுள் இஸ் அக்யூஸ்ட் ஆஸ் பீயிங் அ இல்லீகல் மோனோபொலி. ஓகேங்களா, கூகுள் வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் அக்யூஸ்ட் ஆஸ் தே ஆர் ஆக்டிங் அஸ் அ மோனோபொலி. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து கூகுளுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are abusing their dominant position, a term called as dominant position. அதாவது அந்த மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இஸ் என்ஜாயிங் நியர்லி 90% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் with respect to the search engine. Search engines ன்னு வரும்போது 90% is dominated by the Google. And the Google என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் செட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேமஸான மேனுஃபேக்சரர்ஸ் லைக் சாம்சங், ஆப்பிள். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தானே நம்ம வாங்குகிறோம். அப்போது இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தே ஆர் கிவிங், ஸ்பெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு $20 பில்லியன் வந்து அவங்க கொடுக்குறாங்களாம். எதுக்கு? சிம்பிளாக வந்து அவங்களுடைய அந்த சர்ச் இன்ஜினை வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் இன்ஜினாக வைக்கிறதுக்கு. ஓகேங்களா, நம்ம இப்போ வாங்கினாலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து கூகுள் தான் இருக்கும், கூகுளோடைய அந்த இன்ஜின் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஆப்பிள் ஃபோன்லேயோ இல்லை சாம்சங்லேயோ எல்லாமே இன்பில்ட்டாக கூகுள் தானே இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா to increase their dominant position. This is abusive அப்படின்னு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஃபீல் பண்ணி அவங்க இது கேஸ் போடுறாங்க. கோர்ட் கேஸ்லேயும் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அன் இல்லீகல் மோனோபோலி அப்படின்னு அந்த கேஸ் வந்து சொல்லுது. ஓகேங்களா, அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு அவங்க வேற ஒரு சர்ச் இன்ஜினை வந்து தேட முடியாத ஒரு சூழ்நிலை வருதா,
அப்போ மற்றவங்களுக்கு கூகுள் மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பிளேயர் சர்ச் இன்ஜின்ஸாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். இட் இஸ் நாட் பேவிங் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அப்யூசிவ் ஆஃப் தேர் டாமினன்ட் பொசிஷன். இந்த டாமினன்ட் பொசிஷனை யூஸ் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும்? யூஸரை அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்கள நம்பி வரக்கூடிய அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களால வந்து அப்யூஸ் பண்ண முடியும். லாவை வந்து அவங்களால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். ஓகேங்களா? இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்க முடியும் லாஸை. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இல்லீகல் மோனோபோலி. ஆனால் இதே சமயத்தில் வேறு சில விஷயங்களும் சொல்கிறாங்க. கூகுளை சப்போர்ட் பண்ணுறாங்களா சில பேர், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போது கூகுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினன்ட் பிளேயராக இருக்காங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். பட் இதே மாதிரியே வந்து 10 வருஷம் கழிச்சும் இருப்பாங்களான்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா முதல்ல இருந்தே கூகுள் தான் டாமினன்ட் பொசிஷனாக இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் ரீப்ளேஸ்ட் அ ஜெயண்ட் விச் இஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் கூகுள் வந்துச்சு. கூகுள் இஸ் அ டாமினன்ட் பிளேயர் இன் திஸ் ஃபீல்டு, நாட் பிகாஸ் இட் இஸ் அப்யூசிங் இஸ் பொசிஷன், but it is giving a quality content. That's why it is a dominant player. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களே குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா என்னதான் வந்து அது இன்பில்ட்டாகவே இருந்தாலுமே வேறு சர்ச் இன்ஜினுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிட போகிறாங்க அதை யூஸ் பண்ணுறவங்க. பட் அவங்க ஏன் போகல அப்படின்னா இட் இஸ் கிவிங் இட் இஸ் குவாலிட்டி, இட் இஸ் ஆல்சோ குவாலிட்டி, அதனால் போகல. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ப்ரைம் ரியல் எஸ்டேட் லொக்கேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வாடகைக்கு அந்த ஒரு கம்பெனி வந்து போகிறது எந்த அளவுக்கு தப்பு இல்லையோ, அதே மாதிரி தீஸ் ஆர் ஆல் ப்ரைம் டிஜிட்டல் ரியல் எஸ்டேட்ஸ். ஆப்பிளாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், இதெல்லாம் டிஜிட்டல் ரியல் எஸ்டேட்ஸ். வேறு எந்த கம்பெனியுமே வந்து தடுக்கலையே, வேறு எந்த கம்பெனியும் வந்து இந்த கூகுள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எதுவும் தடுக்கலையே, அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லையே, அவங்களும் இதே மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு வந்து கூகுளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த இட் ஹாஸ் பீன் வாட் டு சே அப்பீல்டு பை த கூகுள். இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேரளாஸ் ஆக்சிஸ் ஃபண்ட் ஃப்ரம் த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிடுறேன். மைக் சவுண்ட் வருதுங்களா? ஹலோ, am I audible? மைக் ரொம்ப சவுண்ட் வருதா, நாய்ஸாக இருக்கா? ஓகே, 1 minute இருங்க. இப்போ ஓகேவா? ஐ திங்க் நவ் இட் இஸ் ஓகே. ஓகே, நவ் வி வில் கோ டு கேரளா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். இப்போ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இதோடைய அடிப்படை என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இமேஜின் தட் யூ ஹாவ் அ பில்டிங். You have a building. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனாலஜி தான் இது. ஓகே, ஒரு பஸ் உங்கள் பில்டிங் மேலே மோதி உங்கள் பில்டிங் வந்து சேதமாயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் சூ த பஸ் கம்பெனி.
உன்னால தான் ஆச்சு, ஒழுங்கு மரியாதையாக காசு கொடு. This is exactly the loss and damage fund. There is a infrastructural, economic and non-economic losses. ஓகேங்களா? There is economic and non-economic losses. Due to climate change. ஓகேங்களா? which is not responsible for, it is not contributed by that particular country. ஒரு country, for example, இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன countriesலாம் இருக்குது. Maldives இருக்குது, Maldives is there. ஓகேங்களா? and there are another many developing countries like Pakistan is there, India is there. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே கொடுக்கல. they are now only contributing to the climate change through development. ஓகேங்களா? 400 வருஷமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா developed countries has contributed to the carbon dioxide increase in the atmosphere, but they are safely sitting in the temperate இது region. ஆனால் எங்கே அதோடைய எஃபெக்ட் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரி, ட்ராபிக்கல் ஏரியாஸ். ட்ராபிக்கல் ஏரியாஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஃப்ளட்டுலேருந்து ட்ராட்லேருந்து எல்லாமே வருது. ஃப்ளட்டு, ட்ராட்டு இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ், இமீடியட் ஈவெண்ட்ஸ். ஸ்லோ ஈவெண்ட்ஸும் வருது. ஸ்லோ ஈவெண்ட்ஸ் லைக் ரைஸ் ஆஃப் சீ லெவல் ரைஸ், இந்த மாதிரி வந்து ஸ்லோ ஈவெண்ட்ஸும் இருக்குது. தீஸ் cannot be changed now. ஓகேங்களா? நம்ம என்ன தான் வந்து there is 2 types of methodology to counter these climate change problems, which is mitigation strategy. Mitigation strategy, and the second one is adaptation strategy. Adaptation. Mitigation அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா we can reduce the amount of டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அடாப்டேஷன் அப்படின்னும் பொழுது we can able to thrive in the climate change scenario also. ஓகேங்களா? நம்மளால் வந்து இப்போ ஏதாவது ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாலேயும் வருது ஜப்பான்லேயும் வருதுன்னா ஜப்பானில் உயிரிழப்புலேருந்து அந்த எக்கனாமிக் லாஸ்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். பிகாஸ் தே ஹவ் அடாப்டட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ். ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே இது எர்த்குவேக் வரதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். பிகாஸ் தே ஆர் இந்த பிளேட் பவுண்ட்ரிஸில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க அடாப்டேஷனில் ஈடுபட்டாங்க. அப்போ அவங்களால வந்து எப்படி வாழணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான் அடாப்டேஷன் மெக்கானிசம்ஸ். இங்கே மிட்டிகேஷன் மெக்கானிசம்ங்கிறது ரெடியூஸ் பண்ணும். இட் இஸ் லைக் அ ஸ்பாஞ்ச். ஓகேங்களா? இதுதான் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, ஸோ மிட்டிகேஷன் அப்படின்னும் போது ரெனியூபிள் எனர்ஜிக்கு போகிறது, இதெல்லாம் மிட்டிகேஷன் இது. ஓகேங்களா? அடாப்டேஷன் அப்படின்னும் பொழுது வி கேன் கோ ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங்லேருந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேம்ஸ் வந்து கட்டுறது. ஓகேங்களா? நேச்சுரல் டேம்ஸ் கட்டுறது. ஓகே, சப்சர்ஃபேஸ் டேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்சர்ஃபேஸ் டேம்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து கட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டேஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மிட்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் தான் இப்போதைக்கு ஈடுபடுது, அடாப்டேஷன் மெக்கானிசம்ஸில் ஈடுபடலை. இப்போது அடாப்டேஷன் மெக்கானிசம், மிட்டிகேஷன் மெக்கானிசம் இதெல்லாம் பண்ணாலுமே வர டேமேஜை நம்மளால் தடுக்க முடியல. ஓகேங்களா? அப்படின்னா தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டாக இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒரு டேமேஜை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி அந்த டேமேஜை எங்களால் வந்து திருப்பி உங்களால் வந்து ஈடு செய்ய முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸை பார்த்து கேட்குறாங்க. அப்போது சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எப்போ ஒத்துக்கிறாங்கன்னா COP 27 ஈஜிப்டில் நடந்த அந்த COPயில் வந்து இதை ஒத்துக்கிறாங்க. சரி நாங்கள் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் எப்படி கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி மெத்தடாலஜியில் கொடுக்க போகிறாங்க, எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே இன்னும் தெரியலை. இப்போதைக்கு டெம்பரரி டெஸ்டியாக யாரை போட்டு வச்சுருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்கை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ கண்ட்ரீஸுக்கே இது எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ஓகேங்களா? சப்நேஷ்னல் என்டிட்டிஸ் மாதிரி கேரளா, ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.
ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி வந்து கேரளாஸும் இந்த மாதிரி சப்நேஷனல் என்டிட்டிஸுமே வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை வந்து வாங்குறது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நேஷ்னலி we have to have a adaptation guidelines how to access these kinds of national loss and damage funds. எப்படி இப்போ ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா எப்படி நம்மளுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு குவிட் ப்ரோ க்ரோ இருக்கணும். ஓகேங்களா. இது நடந்தால் இது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜரல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் நமக்கு சொல்லுது. லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுனா என்னங்கிறது உங்களுக்கு தேவை, மிட்டிகேஷன்னா என்னன்னு தேவை, அடாப்டேஷன்னா என்னன்னு தேவை. இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. Next is with respect to, again it is with respect to climate change. Climate changeல பொறுத்த வரைக்கும் climate change is threatening சவுத் கொரியாவுடைய beloved டிஷ்ஷான கிமாச்சி அப்படின்ற ஒரு டிஷ் இருக்குங்க. It is what to say, நாப்பா கேபேஜ் அப்படிங்கிற ஒரு கேபேஜ் இருக்குது. அதில் தான் இதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி தயாரிக்கப்படுற ஒரு டிஷ். இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த நாப்பா கேபேஜ் வந்து கோல்டான கிளைமேட்டில் தான் வரும். அப்போது climate சேஞ்ச் அப்படிங்கிறது என்னது, இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர், குளோபல் வார்மிங். அப்போ குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த நாப்பா கேபேஜ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் அது குவாலிட்டி கம்மியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப மஷியாக வந்து வருது. அதனால் இந்த டிஷ் வந்து செய்கிறது ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. Next is with respect to understanding the Madras hedgehog. இதுதான் hedgehog. ஓகேங்களா. இது 2021 ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what are all the species which has the methodology to roll in and roll out to protect from the predators. ஓகேங்களா. இப்போ predators ஏதாவது வந்துச்சுன்னா அது ஒரு பால் மாதிரி பந்து மாதிரி ரோல் பண்ணிக்குமா. இதோட மேலே இருக்கக்கூடிய அந்த முள்ளு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதை காப்பாற்றும். ரோல் மாதிரி ஒரு பால் மாதிரி ஆகிடும். அப்போ அதால் வந்து கடிக்கவே முடியாது, ப்ரெடேட்டர்ஸால் கடிக்க முடியாது. அப்போது மார்மண்ட் அது என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜாக் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்ன, 1 போட்டு ஹெட்ஜாக், செகண்ட் வந்து மார்மண்ட், தேர்ட் வந்து பேங்கலின்ஸ். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 ஒன்லி. மார்மண்ட் அந்த மாதிரி வந்து அதால் ரோல் பண்ண முடியாது, ஹெட்ஜாக் தான். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஆனால் அவங்க கேட்டது ஜென்ரலாக ஹெட்ஜாக். இது வந்து மெட்ராஸ் ஹெட்ஜாக். இட் இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் த யூரோப்பியன் ஹெட்ஜாக். ஓகேங்களா. மெட்ராஸில் ஃபஸ்ட்டு இதை எந்த டைமில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1851 கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. இட் இஸ் அ நாக்டர்னல்னு எழுதிக்கோங்க. இதையுமே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நாக்டர்னலா, இது நாக்டர்னலா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இட் இஸ் அ நாக்டர்னல் அனிமல். நாக்டர்னல்னா ராத்திரியில் உயிர் வாழக்கூடியது, ஆக்டிவாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் நாக்டர்னல் அப்படின்னா. ஓகே. இட் இஸ் இந்த செமி ஆரிட் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கக்கூடியது. செமி ஆரிட் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, கிராஸ்லேண்டை தான் வேஸ்ட்லேண்டுன்னு நம்ம சொல்லுவோம். புறம்போக்கு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த வேஸ்ட்லேண்டு தான், கிராஸ்லேண்ட். ஸோ இதோட ஹேபிட்டேட்டை புறம்போக்கு நிலங்களாக அறிவிச்சதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்போ ஹேபிட்டேட் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கிறதுனால தான் இதோடைய இனங்கள் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இட் இஸ் அ லீஸ்ட் கன்சர்ன் ஸ்பீசிஸ். நவ் இட் ஹாஸ் பீன் அட்டாச்டு டு த வல்னரபிள்ஸ் கேட்டகரியில் வந்து சேர்த்துருக்காங்க ஐயூசிஎன் படி. மெட்ராஸ் ஹெட்ஜாக் இஸ் வல்னரபிள் பொசிஷன். அதனால தான் இது நியூஸ்லேயே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹேபிட்டேட், இட் ரிசைட்ஸ் இன் அ செலக்டிவ் ஹேபிட்டேட்ஸ் லைக் செமி ஆரிட் கிராஸ்லேண்ட்ஸ். பட் இட் இஸ் நவ் ஹேவிங் ஹேபிட்டேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஹேபிட்டேட் ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் பெட் ட்ரேட், ஹியூமன் ப்ரெஷர் லைக் அர்பனைசேஷன், அக்ரிகல்ச்சர், வேஸ்ட்லேண்டு தானே, அதனால் அந்த லேண்டை வந்து வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், ப்ரெஷர் வருது. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்ராஸ் ஹெட்ஜாக். ஓகே. Next is with respect to gap between the allocation for health outcomes in the states.
ஹெல்த் அலோகேஷன் ஹெல்த் அவுட்கம்ஸ் அப்படின்னும் பொழுது நீங்கள் இதில் க்ரக்ஸ் மட்டும்தான், இதோட க்ரக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் பெருசாக இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. இம்பார்ட்டண்ட் இல்லாதனால தான் எல்லாத்தையுமே குறித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2 அலோகேஷன் மெத்தடாலஜியை நம்ம எடுத்துப்போம். இல்லைனா வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமை எடுத்துப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த். 2 ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன், பிரதான் மந்திரி பாரத் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். அதுக்கப்புறமா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் ஹெல்த் மெடிக்கல் எஜுகேஷன். இந்த 2 ஸ்கீம் இருக்குங்க. இந்த 2 ஸ்கீமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் இன்னொன்று வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்காகவும் நம்ம ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போது நிறைய வெல்னஸ் சென்டர்லேருந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளாக் லெவல் லெபார்ட்ரிஸ்லாம் கட்டணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் அலோகேட்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அலோகேட்டிங், ஸ்டேட் ஷுட் ஆல்சோ ஹாவ் தேர் ஓன் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இப்போ என்ன அலிகேஷன், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட் பண்ண அமௌண்ட்டே கிடைக்கல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அலாட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதில் அலாட் பண்ணுறாங்க. அதில் அலாட் பண்ணும்போது அதை எடுத்து செலவு பண்ணுறதுல நிறைய சிக்கல், ப்ரொசீஜரல் சிக்கல்ஸ் இருக்கான். தெர் ஆர் மெனி ப்ரொசீஜரல் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஹடல்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் கிராண்ட்ஸ் வந்து போஸ்ட் அடல்ட்ஸ். ஓகேங்களா? நிறைய தடை கற்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து செலவு பண்ண முடியல ஃபினான்ஸ் கமிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயத்தை. ஏன்னா அது வந்து நிறைய கண்டிஷன்ஸோடு வருது. இந்த கண்டிஷன்ஸ் இருக்கா நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம், இந்த கண்டிஷன்ஸ் இருக்கா எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம். அப்போ லெபார்ட்ரி கட்டணுமா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அந்த லெபார்ட்ரியை. ஏன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் லெபார்ட்ரிஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நிறைய பேருடைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் நமக்கு தேவை. ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாதப்ப, ஸ்ட்ரீம்லைன் பண்ணாதப்ப டிஜிட்டல் டெக்னாலஜியும் தேவை. அதெல்லாம் பண்ணாதப்ப உங்களால் இந்த அமௌண்ட் எடுக்க முடியல. அப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அலாட் பண்ணிடுறீங்க, அந்த லேபை கட்டிடுறாங்க. ஓகேங்களா? லேபோ இல்லைனா வெல்னஸ் சென்டரோ கட்டிடுறாங்க. ஓகே, இதோடைய அலோகேஷன் அமௌண்ட் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ தான் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த லெபார்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறது, சம்பளம் கொடுக்குறது, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்போ இதுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட் இல்லாதனால இவங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட மாட்டாங்க. இப்போ இதோட சேர்ந்து ப்ராப்ளம், இதோட சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம், விச் இஸ் நத்திங் பட் வெர்டிக்கல் ஃபினான்ஸ் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். இதை ஒரு எக்ஸாம்பிளாக, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளாக ப்ரீவியஸ் அந்த எடிட்டோரியலில் நம்ம வச்சுக்கலாம். வெர்டிக்கல் ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a imbalance between the state expenditure and state earning. State earning வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is very very low when compared to the state expenditure. ஆனால் சென்டரோடைய எக்ஸ்பெண்டிச்சர் சென்டரோட ஏர்னிங்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரோடைய ஏர்னிங் வந்து it is more than its expenditure. So this is a vertical fiscal imbalance. There is a vertical fiscal imbalance with respect to it. ஸோ இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, 41% கொடுக்குறீங்கல்ல டிவாலுவேஷன், நெட் ப்ரொசீட்ஸில், நெட் ப்ரொசீட்ஸ் நெட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கிராஸ் ப்ரொசீட்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து மைனஸ் செஸ், சர்சார்ஜ், அப்புறமா வந்து கலெக்ஷன் பண்ண அந்த அமௌண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சோ அது, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் நெட் ப்ரொசீட்ஸ். நெட் ப்ரொசீட்ஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, இப்போ 41% கொடுக்குறீங்கள, இது அட்லீஸ்ட் வந்து 50%ஆவது மாற்றுங்க, அப்போ தான் வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் கம்மியாகும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இது தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வர்மா கமிட்டி பற்றி பார்த்தோம்ல, அதே இதுதான் இந்த அக்கௌண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேப்ஸுக்கு அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு
டிட்டரண்ட்டாக நம்ம வந்து இன்னும் பார்க்கப்படலை, டிட்டரண்ட் கிடையாது அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஎல்ஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த அட்வென்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பேஸ்டு டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் வந்ததால் இட் இஸ் டிரைவிங் அவுட் த எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டி. ஃபார் த பாஸ்ட் 2 decades லேபருடைய அந்த சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று ஸ்டேக்னண்ட்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா குறைஞ்சிருக்கு. 0.6% வந்து குறைஞ்சிருக்கு லேபர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள். எம்ப்ளாயபிலிட்டி அதுவும் குறைஞ்சிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஆட்டோமேஷன் பேஸ்டு ஜாப்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டிக்ரீஸ்டு த லேபர் பொட்டன்ஷியல். இதையுமே நம்ம கேபிட்டலிசம் கூட சேர்த்து பார்க்க முடியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறணும் அப்படின்னா லேபருடைய அந்த இதை கம்மி பண்ண முடியும். அப்போ கம்மி பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறும். அப்போ லேபரையே தூக்கிட்டாங்க, அதை எல்லாத்தையுமே ஆட்டோமேஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னா they will have higher, still more high profitability. ஓகேங்களா, அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஓ அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளமேட்டிக் ட்ரெண்டு, இதை நம்ம மாற்றணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 90% ஆஃப் த ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிலதெல்லாம் வந்து இன்னும் 10% வந்து வேலை மிச்சம் இருக்குது. அது ஏன் மிச்சம் இருக்குங்கிறத இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் த ஸ்மார்ட் சிட்டிஸ்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன லீகல் இஷ்யூஸ்னால வந்து டிலே ஆகுது, அப்டைனிங் கிளியரன்ஸ்னால டிலே ஆகுது இந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், லேண்ட் அக்விசிஷன்னால ப்ராப்ளம் ஆகுது, அப்புறம் இல்லி ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா, அப்புறம் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இன் த ஸ்மார்ட் சிட்டிஸ். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ம் பிரின்சிபல். ஸோ இதுவுமே உங்களுக்கு எத்திக்ஸில் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தேர் இஸ் அ பிரின்சிபல் கால்ட் அஸ் ஆர்ம் பிரின்சிபல். ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். தண்ணி இல்லை. ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸோ இல்லைனா வந்து நம்மளுடைய பாலிட்டியில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயம். there is a political theorist, அவர் பேர் வந்து ஜேம்ஸ் மில். ஜேம்ஸ் மில் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ப்ரப்போசர் ஆஃப் யூட்டிலிட்டேரியன் ஃபிலாசபி. அவர் தான் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா he also proposes this arm principle. அதாவது your actions has been divided into 2 types. 2 டைப்பாக வந்து உங்களோட ஆக்ஷன்ஸை வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து செல்ஃப் ஆக்ஷன்ஸ் விச் இஸ் அஃபெக்டிங் யுவர் ஓன் செல்ஃப், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆக்ஷன்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் அதர்ஸ், யுவர் ஆக்ஷன்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் அதர்ஸ். இதில் when your actions is affecting others it is called as harm. ஓகே, அப்போது ஸ்டேட் இன்டர்வென்ஷன் எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the intervention of the state only when it is affecting others. Your actions are affecting others, then only the state should intervene. அப்படிங்கிறது தான் ஆர்ம் பிரின்சிபலுடைய இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இதை எப்போ அவர் சொல்கிறாரு, 17th century சொல்கிறாரு. ஓகேங்களா, இதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ ஒரு பிரின்சிபல் ஒரு தியரி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் முரண்படுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை வந்து நீங்கள் வருத்திக்கிறீங்க. இப்போ யூ ஆர் அன் ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணும் பொழுது அது உங்களை தான் நீங்கள் வருத்திக்கிறீங்க. ஆனால் அதனால் விளையக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அதனால் வந்து நீங்கள் ஐயோ இந்த மாதிரி ஆல்கஹால் குடிக்கிறானே அப்படிங்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அதுவும் ஒரு ஆம் தானே. இல்லை யூ வில் பி ஃபிசிக்கலி ஆர் மென்டலி அப்யூசிங் யுவர் பார்ட்னர்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஆம்.
inflicted because of alcohol. ஓகே, இதில் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் எப்படி இருக்கணும் அது நமக்கு தெரியாது. பட் இந்த ஆர்ம் பிரின்சிபலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் implementing it with respect to the freedom of expression, freedom of speech and expression. Somewhat he is an absolutist. ஆனால் இவரே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த freedom of speech and expression வரும் பொழுது அதை அவர் கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ there is a trader இருக்கார். ஓகேங்களா, இவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இது க்ளோவ் ட்ரேடர் இருக்கார். ஓகே, அந்த ட்ரேடரை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன் you are spreading. When there is a mob who is outside in the trader shop, trader ஷாப்புக்கு வெளியே வந்து அந்த க்ளவுட் ட்ரேடருக்கு ஷாப்புக்கு வெளியே வந்து ஒரு பெரிய மாப் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ட்ரேடர் வந்து நம்மளெல்லாம் ஏமாத்துறாரு அப்படின்னு வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன். இதுவும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நவ் த ஸ்டேட் கேன் இன்டர்வைன். அப்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் நாட் அப்சல்யூட் when applying the arm principle also. ஏன்னா நீங்கள் ஆர்ம் பண்ணுறீங்க. இப்போது it is not only with respect to physical harm. In the age of international, the age of technology, it is also with respect to disinformation, அப்புறமா வந்து டீப் ஃபேக்ஸ், இந்த மாதிரி வந்து மாறும் பட்சத்தில் இந்த harm principle should also involve this technological aspect also அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஏன்னா there is a problem. Tutsis, அப்புறமா வந்து with respect to Tutsis, there is a ரவாண்டா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ரவாண்டாவில் 2 இனக்குழு இருக்காங்க. 2 இனக்குழு. ஒன்று வந்து உட்சீஸ், அப்புறமா வந்து இன்னொன்று வந்து துட்சீஸ். உட்சூஸ் அப்புறம் துட்சீஸ். துட்சீஸ் வந்து மைனாரிட்டிஸ். ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உட்சீஸ் கிட்ட இந்த துட்சூஸ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப பொய் பேசுகிறவங்க, தே ஆர் ஈக்குவல் டு காக்ரோச்சஸ், தே ஆர் ஸ்னேக்ஸு, கன்னிங் ஃபெலோஸ் இப்படின்னு வந்து சொல்லி அவங்க மண்டையில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உட்சீஸ் வந்து துட்சீஸ் மேலே வந்து ஒரு ஜெனோசைடு தாக்குதலையே வந்து ஈடுபடுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இந்த ஃப்ரீ ஸ்பீச்சுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த டைமில் கூட அது ஹார்ம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுது, ஒரு விஷயத்துக்கு ஒரு இனக்குழுவுக்கு எதிராக வந்து அது வந்து தப்பான விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, யூ ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட் தட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் யூஸிங் திஸ் ஆர்ம் பிரின்சிபல். அது ஹார்ம் பண்ண போகுது. அதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஜெனோசைடல் ப்ராப்ளம் which is with respect to ரவாண்டா. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு மூவியே வந்திருக்கு. அந்த மூவி பேர் எனக்கு இப்போ மறந்து போச்சு. ஓகேங்களா, ஏதோ பேர்னிங்னு வரும். ஓகே, ஏதோ ஹோட்டல்னு வரும், ஹோட்டல் ரவாண்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இனக்குழு இந்த ஜெனோசைடை வந்து பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்துச்சு. இதை வந்து பிலிம்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உட்சீஸ், துட்சு ஆர் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்கலாம். And then there is another thing which is called as stoic roadmap. Stoic roadmap அப்படின்ட்டு இதை வந்து உங்களுடைய எஸ்ஏல எழுதலாம். எந்த எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this example. ஸ்டோயிக்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸ்டோயிக் இஸ் நத்திங் பட் எந்த ஒரு கவலை இருந்தாலும் அசராமல் இருக்கணும், ஆஸ்பிரண்ட் மாதிரி இருக்கணும், அவன் தான் ஸ்டோயிக். ஓகேங்களா, அப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. விக்டர் ஃப்ராங்கல் அவருடைய மூவி, இது வந்து எஸ்ஏ எக்ஸாம்பிள். இது எஸ்ஏல நீங்கள் எக்ஸாம்பிளாவோ இல்லைனா வந்து இன்ட்ரொடக்ஷனாவோ நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். விக்டர் ஃப்ராங்கல் வந்து அவரோட புக் ஆஃப் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸே எழுதுறாரு. வேர்ல்டு வார் 2ல் அவரோட கான்சன்ட்ரேஷன் கேம்போட எக்ஸ்பீரியன்ஸே எழுதுறாரு. அப்போது அவர் வந்து நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் சில இன்மேட்ஸை வந்து அவங்களுடைய அந்த முடிவுகளை பார்க்குறாரு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது அவங்களோட செயல்பாடுகளை பார்க்குறாரு.
அந்த சூழ்நிலையிலுமே இப்போ கான்சன்ட்ரேஷன் கேப்பில் என்னென்ன மாதிரி கஷ்டம் அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிண்டர்ஸ் லிஸ்ட்னு ஒரு மூவி இருக்குங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, சாப்பாடு இருக்காது, ஒழுங்காக துணிமணி இருக்காது, அவங்களுடைய உறவினர்கள் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே கொன்று இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு 24 மணி நேரமும் வந்து துன்புறுத்தலாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் கூட சில பேரோட ஆட்டிடியூடை பாருங்கள். there are some who are able to connect to the purpose in life in search of these bleak times through completion of the task. அப்போ அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து அப்போ கூட இவங்க வந்து ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், கேரிங் ஃபார் அதர்ஸ், ஃபார் அதர் பர்சன்ஸ். இந்த டைமில் கூட அவங்களுக்கு கருணை வருது. ஃபைண்டிங் மீனிங் இன் சஃபரிங் வித் டிக்னிட்டி. சஃபர் ஆனாலும் ஓகேங்களா ஒரு தன்னம்பிக்கையோட சஃபர் பண்ணுறது. ஓகேங்களா, சஃபரிங் வித் டிக்னிட்டி. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன் யுவர் எஸ்ஏ இல்லைனா எத்திக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆட்டிடியூட் அந்த இதில் யூஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா சப்மிட், இதை பற்றி தான் நம்ம பேசணும். இந்தியா ஆஃப்ரிக்கா சைனா ஆஃப்ரிக்கா சப்மிட். சைனா ஆஃப்ரிக்கா சப்மிட்டில் வந்து சைனா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பிளெஜ்டு நியர்லி $50 billion ஆஃப் ஃபைனான்சிங் த்ரூ கோஆப்ரேஷன் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர், ட்ரேடில் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. டீல்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பெருசாக யூஸ் இல்லை, பட் இதை ஓரளவுக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, வாட் இட் வில் டூ, இட் வில் அகெயின் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட்டு, பட் இட் வில் ஆல்சோ ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, ஏன்னா ப்ரிடேட்ரியாக தான் அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம், பட் இட் வில் கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எபிலிட்டி, கேப்பபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஜாப்ஸு, இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு புட்டின்ஸ். புட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஜே இருக்குது பார்த்தீங்களா, ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கோர்ட் கிரிமினல் கோர்ட், அவங்க வந்து புட்டினை வந்து ஒரு வார் கிரிமினலாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ஐசிசியில் இருக்க மெம்பர்ஸோடைய அந்த ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, they have to arrest this person whenever he is entering into their domain. அப்போ ஐசிசியில் மங்கோலியா வந்து ஒரு மெம்பர், ஆனால் புட்டினை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணல, புட்டின் வந்து அவங்க கண்ட்ரிக்கு வந்தப்போ. ஓகேங்களா, இதை எப்படியெல்லாம் இன்டைரக்டாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசியில் யாரெல்லாம் மெம்பர்னு கேட்பாங்க. ஐசிசியில் மெம்பர் யாருன்னு நமக்கு தெரியாது, பட் சில விஷயங்கள் இருக்காதுன்னு தெரியும், சில விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மெம்பர் இல்லை, மங்கோலியா மெம்பர், இந்த நியூஸ் வச்சு நமக்கு தெரியும். இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, யார் யார் இருக்கும் அப்படிங்கிறதுல மங்கோலியா இருக்கும், இந்தியா இருக்காது. இருக்காதுங்கிறத வச்சு எலிமினேட் பண்ணிங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐசிசியில் மங்கோலியா மெம்பராக இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவங்க அந்த மெம்பர்ஷிப்பை இது பண்ணல. ஓகேங்களா, அவங்களோட விருப்பம் தான், இட் இஸ் நாட் பைண்டிங். அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் புட்டினியா வராரு. ஓகே, ஸோ அவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலான் பட்டார். ஓகேங்களா, அவங்களோட கேபிட்டல் இஸ் உலன் பட்டார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு India has lost nearly 500 million in the last 5 years. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு பேன் இருக்குங்க. என்னென்னா ரா ஷ்ரிம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ரானா வைல்டு கேட்ச் ஷ்ரிம்ப். இந்த மாதிரி வைல்டு கேட்ச் பண்ண ஷ்ரிம்பை வந்து தே ஹவ் பேன்டு த எக்ஸ்போர்ட். ஏன்னா இந்த மாதிரி வைல்டு கேட்ச் பண்ண ஷ்ரிம்ப்னால நிறைய சீ டர்ட்டில்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ஓகேங்களா, பை கேட்சா, இதுக்கு பேர் வந்து பை கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷ்ரிம்பை வந்து எடுக்கும்போது சீ டர்ட்டில்ஸும் மாட்டின்னு வந்துடும். அதனால் வந்து நிறைய உயிரிழப்புகள் சீ டர்ட்டில்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இட் இஸ் லீடிங் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அனதர் லிவிங் பீயிங்ஸ். அப்படிங்கிறதுனால இந்த வைல்டு ஷ்ரிம்போடைய அந்த கேட்சை வந்து பேன் பண்ணிட்டாங்க யூஎஸ். ஓகேங்களா, அப்போ பண்ணையில் வளரக்கூடிய ஷ்ரிம்பை தான் நீங்கள் உங்களால் என்ன பண்ணால் வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி பேன் பண்ணதுனால கிட்டத்தட்ட $500 million வந்து இந்தியாவுக்கு இழப்பு பாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு கவுண்ட்ராக்டிங்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are also creating turtle exclusion devices.
ஓகேங்களா. அப்போ பிடிக்கும்போது கேட்ச் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேர்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த டிவைஸால் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட முடியும். அப்போ டேர்ட்டில் வந்து உயிரோட நம்மளால் வந்து காப்பாற்றிட முடியும். ஓகேங்களா. தீஸ் ஆர் கால்ட் அஸ் டேர்ட்டில் எக்ஸ்க்ளூஷன் டிவைசஸ் which we are creating. Okay. And then last news என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the Golconda is a fort which has been ruled by the place which is ruled by Qutub Shahis. ஓகேங்களா. பாமினி எம்பையர்னு ஒரு எம்பையர் இருக்கு. ஓகே, விஜயநகர் எம்பையருடைய கண்டெம்பரரி அது. டியூரிங் 1490s என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் த பாமினி எம்பையர் வந்து 5ஆ உடையுது. ஓகேங்களா. எப்படி உடையுது அப்படின்னா, பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பிதார், பெரார். ஓகேங்களா. அதுக்குன்னு ஒரு ஷா வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா. அப்படி கோல்கொண்டாவை ஆள்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப் ஷாயிஸ் தான் ஆள்றாங்க. அப்போ இப்போ வேணா அது வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து இன்னுமே ஃபேமஸ் தான். இந்த இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து அது செதலம் அடைஞ்சிடுது. அது வெறும் இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் ஒரு காலத்தில் மெட்ராஸோடைய டெஸ்டினேஷனையே முடிவு பண்ணது அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் தான். இங்கிலீஷ் வராங்கல்ல, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷர்ஸ் வராங்க. வந்து யார்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னப்ப நாயக்கா. ஓகேங்களா. அவர் வந்து விஜயநகர் கிங்கில் ஒரு நாயக்காவாக இருக்கார். அவர்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்குறாங்க. அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட்டு அந்த பிரின்சிபாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, புதுக்கோட்டை சமஸ்தான். அதை வந்து குதுப் ஷாயிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு குதுப் ஷாயிஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மான் கொடுக்குறாங்க. ஃபெர்மான் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 7000 பக்கோடாஸ். ஓகேங்களா. அந்த டைமில் வந்து கோல்டு நாணயங்கள், தங்க நாணயங்களை பக்கோடாஸ்ன்னு சொல்லுவாங்க. 7000 பக்கோடாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கோடாஸ். ஓகேங்களா. பக்கோடாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. லஞ்சமாக கொடுத்து தான் அந்த கிராண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி there is another important thing which is called as பேஷ்காஷ் அப்படிங்கிறது ட்ரிபியூட்னு பேர். ஓகேங்களா. இதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஷ்காஷ் அப்படின்னா ட்ரிபியூட் அப்படின்னு பேர். டேர்ம்ஸ் இன் நியூஸ், டெர்மினாலஜிஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1683 இவங்க வந்து கோல்கொண்டா எம்பையர் கிட்டேருந்து இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 1686 அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டாவை அவருடைய இதுவாக மாற்றிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் முகல், கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் எம்பையரில் அவுரங்கசீப் பற்றி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ இதோட வந்து இன்னைக்கான டிஎன்டி முடியுது. ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ, இல்லைனா வி கேன் வைண்ட் அப். ஓகே பா, நான் முதல்வன் எக்ஸாம் முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்கவே. ஸோ ஜீவா, நீங்கள் வந்து 2028 ஆஸ்பிரண்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. அது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளவு டைம் இருக்கோ, எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுமோ அஃபோர்ட் பண்ணி படிங்க. இனிஷியலாக படிக்க வேண்டியது என்சிஆர்டிஸ் தான். ஓகேங்களா. அப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் என்சிஆர்டி படிங்க. இந்தந்த டேட்டு இந்தந்த டைமுன்னு கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க, எப்படி படிக்க முடியுதோ படிங்க. கூடவே டிஎன்டி பாருங்கள். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் முதல்வன் எக்ஸாம்லாம் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சா? எனிபடி ஹூ ஹாஸ் அட்டெண்டட் நான் முதல்வன் எக்ஸாம் அண்ட் கேம் இயர், எப்படி இருந்துச்சு? நம்ம கிளாஸில் நடத்துனது ஏதாவது யூஸ் ஆச்சா? ஈஸியா? சூப்பர். Is it useful? ஓ, கோலனைட்ஸ் கொஸ்டின் வந்திருந்ததா? சூப்பரு. நம்ம ஒரு 2-3 வாட்டி பேசியிருப்போம் அதை பற்றி. ஓகே, குட். நம்மளும் மாணவர்கள் எக்ஸாம் நானும் பார்க்குறேன், கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஐ வில் ஷேர் மை ஒப்பீனியன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே. ஓ, எஸ்சிஓ பிரிக்ஸ் கொஸ்டின்.
K2 தான், K2 தான், இந்தியாவில் K2 தான். ஓகேங்களா? K2 இஸ் த ஹையஸ்ட். நம்ம பல வருஷமாக வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இந்தியாவில் இருக்குதுன்னு நினச்சி படித்து ஏமாந்த பெயர்களில் நானும் ஒருத்தன். ஓகேங்களா? அப்புறமா இந்த மாதிரி UPSC வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது நேபாளில் இருக்குது அப்படின்ட்டு. இந்தியாவில் நம்ம இதுதான் K2 தான் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். ஓ, மீனிங் ஆஃப் நேஷன் ஸ்டேட்டும் வந்துச்சா? ஸோ நிறைய விஷயம் வந்திருக்கு. வெரி குட். ஓ, மீனிங் ஆஃப் நேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே, மீனிங் ஆஃப் நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேஷன் ஸ்டேட் அப்படின்னா there is 4 components நேஷன் ஸ்டேட்ஸ். அது என்ன சார் நேஷன் ஸ்டேட்டு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, there are many types of states which is called as city state. இந்த கிரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ஒரு ஸ்டேட்டாக இருக்கும். ஏத்தன்ஸ், அப்புறம் ஸ்பார்ட்டா, இப்படி வந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்கும். அதான் சிட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 18th centuryல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a concept which is called as nation state which has been growing, which has 4 components. First one is it should have a defined boundary. Defined boundary. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it will have a defined boundary. It will have a defined boundary. And then it should have a population. ஓகேங்களா? பாப்புலேஷன் which is domiciled. அதாவது வந்து அந்த இடத்தில் அவங்க தன்னுடைய நாடாக தன்னை நிலமாக கருதக்கூடிய அந்த பீப்புள் வந்து இருக்கணும். ஓகேங்களா? பாப்புலேஷன் should be residing within this territory. Next, it should be sovereign. Sovereign அப்படின்னா the ability to take the decision for internal as well as external matters. Internal matters and external mattersக்கு decision எடுக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி, அந்த உரிமை, அந்த பவர் எல்லாமே அந்த கண்ட்ரிக்கு இருக்கும். Next, the last important thing is they should have a government to rule them. இது எல்லாமே இருக்கு அப்படின்னா they are called as nation state. Okay? கஞ்சன்ஜுங்கா ஹையஸ்ட் இல்லைங்க, K2 தான் ஹையஸ்ட். ஓகே, ஓ லிபர்ட்டியோட டெஃபினேஷன்லாம் வந்துச்சா? சூப்பர். So more questions with respect to national park along with rivers flowing through it, species belonging to it, sanctuaries. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்ம பார்ப்போம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ ஒரு நேஷனல் பார்க் வருது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்பீசிஸ் ஏதோ வருது அப்படின்னா யூ ஹேவ் டு ரீட். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி அக்குமுலேஷன் தான் பண்ண முடியும். இதை ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகே, ஸோ தேங்க்யூ. இன்றைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வி வில் சி டுமாரோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்ப்போம். DNDயில் மறுபடியும் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். நான் ஃபுல்லாக கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்டு ஐ வில் கிவ் யூ மை ஒப்பீனியன். ஓகே, தேங்க்யூ. டைம் இருந்தால் நான் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு டைம்லலாம் உங்களால் படித்து மெமரைஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் 1 ஹவரில் படிச்சிடுறீங்கிறது வெல் அண்ட் குட். மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கும் நீங்கள் மாற்றியே ஆகணும். அப்போ தான் ரிவைஸ் பண்ணால் தான் உங்களால் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண முடியும். நான் இப்போ உட்காந்து ஏதோ சொல்கிறேன், நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படி இல்லை. நானும் உட்காந்து உங்களை மாதிரி படிச்சுட்டே இருக்கேன். டெய்லி ஐ எம் ஆல்சோ ஆஸ்பிரண்ட் நவ். ஓகேங்களா? எனக்கு என்ன அட்டெம்ப்ட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் ஈடுபடுறீங்களோ, டெய்லியும் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் படிச்சுட்ருக்கேன். தென் ஒன்லி ஐ கேன் கம் அண்ட் டெலிவர். ஓகே, ஸோ இந்த உழைப்பு
நீங்கள் உங்களுக்காக போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே ஓகே, ஐ வில் ட்ரை. அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஷோர் ஷோர் ஷோர், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நல்லா பெனிஃபிட் ஆகுங்க. இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஐ வில் ட்ரை டு அப்டேட் எவ்ரிதிங் பாசிபிள். ஓகே, ஐ வில் ட்ரை டு கான்ட்ரிபியூட். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.